அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய விஷன் 1000 மிஷன் 100. ஸோ இந்த ப்ரோக்ராமில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ இதில் இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸோட கிளாஸ் 5, தட் இஸ் லாஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் இன் சென்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டோட லாஸ்ட் கிளாஸ். சோஃபார் ஒரு 4 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் ஃப்ரம் தி பேசிக்ஸ், தட் இஸ் வெயிட்டேஜ் பேசிஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கை கவர் பண்ணிட்டு வந்தோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் டே லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம், செகண்ட் டே யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம். தேர்ட் டே பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ இந்த அஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்தோம். தென் ஃபோர்த் டே அப்படிங்கிறது நேற்று வித் ரெஸ்பெக்ட் டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்லேருந்து, இன்சென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, ஸோ இன்றைக்கி இது 5th டே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது அந்த ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம். ஓகே, ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஏரியாஸ்னு இருக்கும் இல்லையா, லைக் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், கான்ஸ்டியூஷன், நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், ஷெடியூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ இந்த ஒரு அஸ்பெக்ட் ஆஃப் திங்ஸ் ஸ்மால்லி பாக்கெட் ஆஃப் ஏரியாஸ் தான். பட் கொஷினுக்கான கிரவுண்ட் இருக்கக்கூடிய ஏரியாஸுங்கிறனால அதையும் நம்ம சேர்த்து இன்றைக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக முடிஞ்சிடும். கடைசியாக நீங்கள் கேட்ட கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதில் சம் திங்ஸ் வி ஹாவ் டு அட்ரஸ். ஓகே, ஸோ அதில் சில கிளாரிட்டிஸ் தேவைப்படுது. அந்த கிளாரிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த செஷன் ஐ ஹோப் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் அப்படிங்கிறது nothing but before independence how our administration or legislative functions. Okay, so adula we are having start from the year of regulating act 1773 la irundhu ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் crown rule, that is company rule, and 1858 வரைக்கும் 1858 இருந்து 1947 வரைக்கும் க்ரௌன் ரூல், 1947 இருந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு பேசிஸில் நீங்கள் எப்பயுமே ஸ்டார்டிங்கில் படிச்சிருப்பீங்க. அதுதான் எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒன்று. பட் இதில் ஏன் இதை கடைசியாக கொண்டு போய் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அதுக்கெலாம் வெயிட்டேஜ் அதிகம். ஓகே, ஸோ இதுக்கு வெயிட்டேஜ் இருக்கான்னு கேட்டால் வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். இந்த வருஷம் 2024 ப்ரிலிம்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, கேட்கக்கூடிய ஏரியாஸ் இதுலேயும் ப்ரெடிக்ஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்பீட்டடாக ஒரு சில விஷயங்களை தான் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லைக் ஆக்டையுமே ஒரு சர்டன் ஏரியாஸ்குள்ளே தான் அவங்க கொஷினாகவே ட்ரிகர் பண்ணுறாங்க. லைக் 1773 ஆக்ட் ஆர் சார்ட்டர் ஆக்டில் கொஷின்ஸ் வருது, 1793, 1813, 1833. அதை விட்டு அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அப்படியே 1909, 1990, 1935 இந்த மாதிரி போயிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கேபினட் மிஷன் பிளானில் போய் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் தொடர்ந்து ஒரு 15 வருஷமாக அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற விஷயங்களா இருக்குது. அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ்னு சில ஏரியாஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நடக்குது அப்படின்னா அதை ட்ரிகர் பண்ணுறாங்க. இல்லை கீ போஸ்டிங்ஸ் லைக் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, வைஸ் ராய்ஸு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீ போஸ்ட் ஃபஸ்ட்டு யார் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு கேட்குறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்வேஷன். ஓகே, ஸோ ரிசர்வேஷன் தென் அந்த 1935 போகும்போது ஆல் இண்டியா ஃபெடரேஷன், அதில் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன்க்ளூடடா எக்ஸ்க்ளூடடா. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வருது. ஈஸியாக நம்மளால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவாக இந்த ஏரியாஸில் தீமேட்டிக்காக எடுத்து ஒர்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஏரியா கொஞ்சம் நமக்கு மறக்காமல் போயிடும். ஏன்னா இந்த ஏரியாவில் இருக்க பெரிய சேலஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ படித்தாலும் என்னால் அதை லிங்க் பண்ண முடியல, இல்லை சின்கர்னைஸ் பண்ண முடியல, இல்லை அது பர்டிகுலர் ஆக்டில் தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியல. அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், அதை கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். பட் அது இந்த ஸ்டேஜில் நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, பட் தீமேட்டிக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இன்சென்ஸ் காமனாக ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கலாம், பூல் பண்ணிடலாம். ரிசர்வேஷன் அப்படின்னா ஒரு இடத்துல பூல் பண்ணிட்டா 1909 யாருக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, 1919 யாருக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, 1935 யாருக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, நீங்கள் ஒரு செட்டாக எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரீகால். ஓகே, அதே மாதிரி கீ போஸ்டிங்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எழுதி வச்சிட்டிங்கன்னா அதையும் வச்சு நம்மளால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ அதை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது வேல்யூ அடிஷன்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அந்த ஸ்லைட்ஸ்லையோ இல்லை இதை எடுத்துகிட்டு போய் உங்களோட காமன் நோட்ஸ்லையோ நீங்கள் எழுதிக்கலாம். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 3 செட்டாக பிரிக்கிறோம். கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இதில் ஃபஸ்ட்டு கம்பெனி ரூல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது 2023 கேட்ட கொஸ்டின். ஓகே,
By which one of the following act was the Governor General of Bengal designated as the Governor General of India? Okay, so Governor General of India va Governor General of Bengal எப்போ designate பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. That answer for this one is, so you can guess. Okay, so உங்களுக்கே சொல்ல முடியும். The answer is 1833. Okay, so 1833 சார்ட்டர் ஆக்ட்ல தான் என்ன பண்றாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாத்துறாங்க. கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால மாத்தினது வந்து ஃபர்ஸ்ட் 1773 ஆக்ட், அது வாரன் ஹஸ்டிங்ஸ், இது வில்லியம் பென்டிக். ஓகே, ஸோ அப்போ கீ பர்சனாலிட்டிஸ் அண்ட் போஸ்ட் வந்து எடுத்து பார்த்து வச்சுக்கோ, ஏன்னா அது தேவைப்படுது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த கொஸ்டின் இந்த ஏரியாஸே ஓரளவுக்கு நமக்கு ஃபேக்ட்ஸுவலாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது 2003 கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலாக இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1833 ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த இது பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன் வாஸ் நாட் மேட் இன் தி சார்ட்டர் ஆக்ட் 1833 கேட்குறாங்க. ஓகே, ஸோ த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வேர் அபாலிஷ்டு. எஸ், கம்ப்ளீட்லி அபாலிஷ்டு தான் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. ஓகே, 1813 ஆக்டில் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு டீ மட்டும் இருக்கும், சைனாவோட மோனோபோலி இருக்கும். பட் அதர் தென் தட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிடுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த ரீசன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் 1813 வந்து மோனோபோலி அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னா, நத்திங் பட் அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா லேசி ஃபேரி ஸ்டேட் கான்செப்ட். இன்சென்ஸ் அந்த ஃப்ரீ ட்ரேட் எக்கனாமியை அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃப்ரீ ட்ரேட் எக்கனாமி அப்படின்னு வரும்போது இங்கே நமக்கு அந்த ப்ரொடெக்ஷனிசம்லாம் இருக்கக்கூடாது. லேசி ஃபேரி ஸ்டேட் வரும்போது ஃப்ரீ ட்ரேட் எக்கனாமியை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறது பேசிக் டிமாண்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி அங்கே ட்ரேடிங் கம்யூனிட்டி தான் அதிகம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ரிலாக்ஸேஷன் பண்ணப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் லாஜிக் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னாலே போதுமானது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வேர் டு பி அபாலிஷ்டான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் கரெக்ட் தான். தென் டெசிக்னேஷன் ஆஃப் தி சுப்ரீம் அத்தாரிட்டி வாஸ் டு பி சேஞ்ச் அஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சி இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா இது 1833 தான். ஓகே, ஸோ 1833 தான் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஒருவேளை 2003 கொஸ்டின் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இது வந்திருக்கும். திருப்பி ஒரே விஷயத்தை தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ஆல் லா மேக்கிங் பவர்ஸ் டு பி கன்ஃபர்ட் ஆன் கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில். எஸ், எல்லா லா மேக்கிங் பவரும் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் தான் இருந்துச்சு. ஓகே, தேர்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அண்ட் இந்தியன் வாஸ் டு பி அப்பாயிண்டட் அஸ் அ லா மெம்பர். அப்படியா? ஸோ லா மெம்பர் அஸ் அ person to advise for the law making or legislative function is fine. 1333 தான் கொண்டு வராங்க. லார்ட் மெக்காலே தான் ஃபர்ஸ்ட் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு இந்தியன் அஸ் அ லா மெம்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா இந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அப்படின்னா தட் ஒன் இஸ் ராங். ஓகே, ஸோ அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பாருங்க, மோனோபோலி எப்போ அபாலிஷ் பண்ணாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த கொஸ்டின் திருப்பி இதே மாதிரி ஸ்கீமில் திருப்பி வந்திருக்கும். ஓகே, தென் அந்த கீ போஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஆக்குபை பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி அது எந்த டைம் பீரியட் நடந்துச்சு அப்படிங்கிறத டிமாண்டாக வச்சுருக்காங்க. தென் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் கிட்ட என்ன பவர் இருக்கும் அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லா மெம்பர் அஸ் ஃபோர்த் மெம்பராக இருப்பார். தட் இஸ் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் ஒரு மெம்பர் லா மெம்பராக வருவார். அவர் 1833 தான் வர்றாரு. ஆனால் இந்தியன்ங்கிறது கிடையாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி சார்ட்டர் ஆக்ட் 1813. ஓகே, so first act, okay, first charter act, okay, it ended the trade monopoly of the East Indian Company in India except for trade in tea and clear கொடுக்குறாங்க trade with China. ஓகே, ஸோ அப்போ திருப்பியும் ஒரே விஷயம் தான் சர்க்குலேட் ஆகுது இங்கேயும். ஓகே, ஸோ 2019 இட் அசர்டட் தி சாவர்னிட்டி ஆஃப் த பிரிட்டிஷ் கிரவுன் ஓவர் தி இந்தியன் டெரிட்டரிஸ் ஹெல்டு பை தி கம்பெனி. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கிரவுன் வந்து இந்தியன் டெரிட்டரிஸை வந்து லீகலாக பொசிஷன் எடுத்துக்கிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லீகல் பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் சென்ஸ் சாவர்னிட்டின்னு டிக்ளேர் பண்ண டைம் பீரியட் சொல்கிறேன். அது 1833 தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் சாவர்னிட்டியை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட்டை மட்டும்னாச்சும் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அவங்க ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்கும்போதே ஐ வில் கிவ் யூ. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த ரெவன்யூ ஆஃப் இந்தியா வேர் நவ் கண்ட்ரோல்டு பை தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டா. ஸோ அப்படின்னா இதுக்கு பேர் கம்பெனி ரூல்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ கம்பெனி ரூல் அப்படிங்கிறது இட்ஸ் எண்ட் அட் தி டைம் ஆஃப் ஆஃப்டர் 1858 ஆக்ட். ஓகே, ஸோ 1858 ஆக்டுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன் ரூல்னு ஒன்று வருது. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெவன்யூஸ் ஆஃப் இந்தியா வேர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பட் அதுக்கு முன்னாடி இதோட திங்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணது யாருன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக். அந்த ரெவன்யூ மேட்டர்ஸ் யார் கையில் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம்
ரொம்ப நம்ம என்னன்னா ஒரு 15-20 பாயிண்ட்ல எடுக்க வேணாம். சாலிடாக ஒரு 3 to 4 பாயிண்ட் ஒரு ஏரியாவில் தெரிஞ்சாலே நமக்கு போதுமானதான், ஈஸிலி கிராக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த சார்ட்டர் ஆஃப் ஆக்ட் ஆஃப் 1853 ஓகே abolished ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் மோனோபோலி ஆஃப் இந்தியா ட்ரேட். ஸோ இங்கே பாருங்க சேம் ரிப்பீட்டடா. ஓகே, ஸோ அதே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், அதே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் திருப்பி ரெஃப்ளெக்ட் ஆகுது. இது இப்போ தான் பார்த்தோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸோட மோனோபோலி ட்ரேடை யார் அபாலிஷ் பண்ணி எந்த டைம் பீரியட்னா 1833 பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1853 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எலிமினேட்டட். ஓகே, under the government of India Act 1858, the British Parliament abolished the East India Company altogether and undertook the responsibility of the ruling India directly. Yes, அதுதான் 1858 Act இருந்த ஒரு ப்ரொவிஷன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன் அப்படின்னா 1833ல ஃபுல்லி அபாலிஷ் பண்ணுறாங்க. அப்போ 1813ல மோனோபோலியை அபாலிஷ் பண்ணுறாங்க எக்ஸப்ட் டீ அண்டு ட்ரேட் வித் சைனா. ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த 3 ஆக்டில். அப்போ கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவில் கேட்குறாங்க அப்படின்னா வெயிட் ஓகே ஒன்று இந்த இதை மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ப்ரொவிஷன் தட் இஸ் இந்த ஆக்டில் வர்றதுலாம் 1773, 1784, 1793. ஓகே, ஸோ இது முக்கியமாக மேக்ஸிமம் இவங்க கொஸ்டின் ட்ரிகர் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1813, 1833, 1853 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஒரே ஒரு தடவை 1793, அதுவும் என்னன்னா பொசிஷனை வச்சு தான் கொஸ்டின் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியாஸ்ல இந்த ஒரு ஆக்ட்ல இருக்கக்கூடிய பேசிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அடுத்து கிரவுன் ரூல்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிரவுன் ரூல்னு வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஏரியாஸ்ல அதிகமாக கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல 1909, 1919, 1935 இந்த ஏரியாவில் தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அதுலேயும் ரெப்ரசன்டேஷனு தென் அதோட டயார்கி இந்த மாதிரி விஷயங்கள் தான். தட் இஸ் மோர் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ்குள்ளே கொஸ்டின்ஸ் அதிகமாக வருது. இந்த ஒரு கிரவுன் ரூல் செட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இன் சென்ஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவால்வ்டு. ஓகே, ஸோ ஒரு லெவல் ஆஃப் அட்டானமி நமக்கு கிடச்சிக்கிட்டே வருது இல்லையா, அந்த ஸ்டேஜஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த செப்பரேட் எலக்ட்ரேட் மெக்கானிசம் ஃபங்க்ஷனாக கேட்குறாங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் தி பிரின்சிபல் feature of the Government of India Act 1919. Okay, so introduction of diarchy in the executive government of the provinces. 1919 தான் diarchy system introduce பண்ணாங்களா? எஸ். ஓகே, ஸோ diarchy system அப்படிங்கிறது அங்கே. ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ், ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராவின்சஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1919 ஆக்டில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, அடுத்து introduction of separate communal electorate for Muslims. ஓகே, ஸோ கம்யூனல் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தது எந்த ஆக்டில், 1909 ஆக்டில், நாட் 1919. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, டெவல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி பை தி சென்டர் டு த ஸ்டேட். எஸ், அதுதான் டெவல்யூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கிளியராக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஷேர் சம் பவர் டு தி ப்ராவின்சஸ். ஓகே, சம் லிஸ்ட். ஓகே, ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் hereafter these things has to be handled by the provinces ங்கிறத பவர் என்ன பண்ணுறாங்க, டிவால்வ் பண்ணுறாங்க டு தி ப்ராவின்சஸ் இன் தி 1919 ஆக்டில் தான் கொண்டு வர்றாங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, ஸோ டெவல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி வந்ததுனால தான் இங்கே டயார்கி சிஸ்டம்ங்கிற ஒரு மெக்கானிசமை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ், ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸுங்கிற விஷயங்களை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டெவல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி பை த சென்டர்ஸ் டு த ஸ்டேட்ஸ் வந்து ப்ராவின்சஸ் கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3. ஓகே, ஸோ திருப்பி இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெவல்யூஷன் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, தே மோர் கன்சர்ன் வித் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸுங்கிறது அந்த அட்வான்ஸ்மெண்ட்டை நான் மீன் பண்ணுறேன், பட் மோர் அபவுட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 2012 கேட்ட கொஸ்டின் 1 and 3. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 கிளியர்லி டிஃபைன்டு. ஸோ இது வந்து 2012 கேட்ட கொஸ்டின். சேம் அதே விஷயங்கள் 2015 கேட்டிருக்காங்க பாருங்க. செப்பரேஷன் ஆஃப் பவர் பிட்வீன் தி ஜுடிஷியரி அண்ட் தி லெஜிஸ்லேச்சர் நாட் பாசிபிள். ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ். The power of the Secretary of the State for India and the Viceroy, none of the above. Okay, so answer for this one is இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். The Government of India Act 1919 clearly defined the jurisdiction of the center and the provincial governments. So what is their
ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் டைம் இன் திங்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ அதை தான் டிஸ்கஸ் பண்ணாங்க 2015. ஓகே ஓகே ஃபைன். அடுத்து 2021 சேம் அகேன் 1919. ஓகே, ஸோ இந்த கொஷின் பாருங்க. த மாண்டகோ கெம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஓகே ஆஃப் 1919 ரெக்கமெண்டட் கிராண்டிங் voting ரைட்ஸ் டு all the women above the age of 21. ஓகே, ஸோ இது எனக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இன்சென்ஸ் ஒருவேளை விமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு வந்தாலும், பட் கன்சர்ன் இஸ் தட் இங்கே நமக்கு மீன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஆல். அப்போ ஓட்டிங் ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ தான் வி ஆர் அடாப்டிங் ஃபார் அன் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம் ஆர் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம். பட் அட் தட் டைம் ஓட்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் தி டாக்ஸேஷன். ஓகே, ஆர் சம் அதர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் ஓட்டிங் ரைட்ஸே கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹவு தே கிவ் உமன் ஃபார் ஆல் ரைட்ஸ், ஆல் விமனுக்கு எப்படி ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாப்பர். ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த ஆப்ஷன் இன்வைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட். The Government of India Act 1935 gave women reserved seats in the legislature. Yes, to the laborers கொடுக்கும்போது, to the scheduled caste கொடுக்கும்போது விமன்ஸ்க்கு அங்கே கொடுத்தாங்க. ஸோ தட் ஒன் இஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only. ஓகே, நெக்ஸ்ட். இந்த கொஷின் பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது நம்ம. இதுக்காக போய் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸில் எதெல்லாம் வருது, டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸில் எதெல்லாம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணாமல் கொஞ்சம் லாஜிக்கலாக இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண பார்ப்போம். ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 த ஃபங்க்ஷன் ஆஃப் தி ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் ஆர் டிவைடட் இன்டு ரிசர்வ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த டயர்கி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரீட்டட் அஸ் ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ த ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கவர்னர் ஜெனரல், governor of that provinces. Okay, so governor of that provinces or governor general of provinces. Okay, they can take their own decision without the consultation of the council of ministers. Transfer subjects பொறுத்தளவுக்கு they have to get an advices from the council of ministers. Okay, so இதுதான் conditions. ஸோ இந்த இடத்துல இவர் தனியாக இவரே சுயமாக முடிவெடுக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ்னு வரும்போது ஒன்லி ஆன் தி அட்வைசஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைசஸ்லாம் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் கண்டிஷன். ஸோ இப்போ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸுங்கிறது எனக்கு இதில் எது இருக்குங்கிறது தெரியாட்டினாலும் அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டெக்ஸ்ட் காலகட்டத்துக்கு. ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸில் எதெல்லாம் வச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஆடோன் அவுட்டாக தெரியுது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸு, லேண்ட் ரெவன்யூ, போலீஸு, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, லேண்ட் ரெவன்யூ கொடுத்துருப்பாங்களா, போலீஸ் கொடுத்துருப்பாங்களான்னா ஒன்றொன்னா நான் டீகோட் பண்ணிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என் கண்ணில் படுறது இதில் ரொம்ப ஆடோன் அவுட்டாக தெரியுது இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான். இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை எப்படி ஒரு ரிசர்வ் சப்ஜெக்டாக வச்சிருக்க முடியும்? அது டே டு டே ஆக்ஷனில் ரொம்ப டெய்லி ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த கவர்னர் டெசிஷன் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வரல அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எலிமினேட் பண்ணாலே எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸில் எது இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் விச் ஆர் ட்ரீட்டட் டு பி ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், லேண்ட் ரெவன்யூ, போலீஸ். ஸோ போலீஸ்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் கொண்டு போயிருக்க மாட்டாங்க அந்த டைம் பீரியடில். ஏன்னா அப்படி இருந்திருந்தால் அது வந்து டெஃபினட்டாக என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெவல்யூஷனாக இருந்திருக்காது, டீசென்ட்ரலைசேஷனாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல வி ஹவ் டு டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஜஸ்ட் அந்த இடத்துல நம்ம என்னவாயிர வேணாம், பேனிக் ஆகாமல் கொஞ்சம் லாஜிக்கலாக அதை எடுத்து ஒர்க் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்காக இப்போது ஒர்க் அவுட் ஆகுது ஆகலைங்கிறத தாண்டி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம விட்டுருவோம். அதனால என்ன ஆகாதீங்க, இந்த மாதிரி பவுன்சர் கொஸ்டின்ஸ்க்கு, அதாவது வித்தியாசமாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ரியாக்ட் ஆகாமல் எது பேசிக்கான டிமாண்ட் ஆஃப் தி கொஸ்டினாக இருக்கோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்கிறது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, 3 and 4. ஓகே, ஓகே. The distribution of power between the center and the state. Okay. In the Indian Constitution is based on the scheme provided in the. Okay, so the distribution of power between the center and the state in the Constitution is based on the scheme provided in the. ஸோ இதில் எது போயிடக்கூடாது அப்படின்னா 1919 போயிடக்கூடாது. இங்கே பொறுத்தளவுக்கு 1935. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி இங்கே டெவல்யூஷன் நடந்திருக்கும், இங்கே ஆல்மோஸ்ட் டீசென்ட்ரலைசேஷன் நடந்திருக்கும். ஓகே, ஸோ டெவல்யூஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு பவரை வந்து கொடுத்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா முழு அதிகாரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்காதது தான் டெவல்யூஷன் சொல்கிறது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் லோக்கல் செல் கவர்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவல்யூஷன் தான் சொல்லுவோம். ஏன்னா முழு அதிகாரமும் அவங்கள்ட்ட இல்லை. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனரிஸை டிசைட் பண்ணுறதோ ஃபினான்ஸை டிசைட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்பேர் வித் யூனியன் அண்ட் சென்டரோட இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி லிஸ்ட் இருந்தாலும் ஆனால் கிளியர் கட்டான ஒரு டீசென்ட்ரலைசேஷன் மெக்கானிசம் நடந்திருக்கான்னு கேட்டால் இந்த இதில் இல்லை. ஸோ அதனால தான் அது டெவல்யூஷன் சொல்லுவோம். டெவல்யூஷன்ங்கிறது டெம்பரவரி ஆர் அட்ஹாக் ஆர் மினிமம் லெவல் ஆஃப் ஷேரிங் ஆஃப் பவர் பிட்வீன் தி டூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் டிவால்வேஷன் சொல்லுவோம். டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு there is a clear demarcation. ஓகே, ஸோ உன்னோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது, என்னோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது. நான் ஏதாச்சும் ஒரு இடத்துல வரம்பு மீறினா வேணா என்ன நீ கொஸ்டின் பண்ணலாம், அதுக்காக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் தவிர எல்லா விஷயத்திலும் நீ இன்டர்வியூ ஆகக்கூடாது அப்படிங்கிறதான். பட் அப்படியே இங்கேருந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை யோசிச்சு பாருங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அது டெவல்யூஷன் ஆஃப் பவர் தான் சொல்லவே செய்வாங்க. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூவல் பாலிட்டிக்கான செட்டப்பில் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் மோர் கிளாரிட்டி டுவர்ட்ஸ் சென்டர் ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் சி இஸ் தி ஆன்சர். ஃபைன். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். Contained in the Government of India Act 1935 have been incorporated in the Constitution of India in the year 1950 as Directive Principles of State Policy. இது நம்ம டிபிஎஸ்பி எடுக்கும் போதே பார்த்தது தான். நெக்ஸ்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் மோர் அபவுட் 1935 தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ 1919ல பிச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஸ்டினை. தே ஆர் மோர் கன்சர்ன் வித் இந்த ரிசர்வ்டு டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் டயார்கி இதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. 1935 கொஸ்டின் ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் இண்டியா ஃபெடரேஷனு ஃபெடரல் கோர்ட்டு இதை தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே ஃப்ளோவில் பார்த்தாலே தெரியும். ஓகே, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ப்ரொவைடட் ஃபார் ப்ராவின்சியல் அட்டானமி கொடுத்துருக்காங்களா? எஸ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரல் கோர்ட்? எஸ். ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அட் தி சென்டர்? எஸ். மூணுமே கொடுத்தது தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1213. ஓகே, இதெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்க, இந்த ஃபெடரேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 ரெசிடியூரி பவர்ஸ் ஆர் கிவன் டு தி ஃபெடரல் லெஜிஸ்லேச்சரா? நோ. ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்? வாய்ப்பு இல்லை. ப்ராவின்ஷியல் கவர்னர்ஸ்? இல்லை. ஆன்சர் இஸ் கவர்னர் ஜெனரல். ஓகே, ஸோ கவர்னர் ஜெனரலுக்கு தான் ரெசிடியூரி பவர் இருந்துச்சு. அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா ஃபெடரேஷன். திருப்பி அதே தான். ஓகே, பேஸ்ட் ஆன் தி யூனியன் ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்துருந்தா இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகே, அப்போ 2024ல கேட்ட கொஸ்டின் தான். இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் கேட்டா எஸ். பேஸ்ட் ஆன் த யூனியன் ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கேட்டா எஸ். ஓகே, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு இது ஆப்ஷனல், சேரலாம் சேராமையும் போகலாம், அது வேற. ஆனால் இங்கே கொஸ்டினோட டிமாண்ட் அது இல்லை. ரெண்டு பேர் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது ஆல் இண்டியா ஃபெடரேஷனுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ப்ரொவின்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 கொடுத்தாங்களான்னு கேட்டால் கொடுத்தாங்க. ஓகே, அடுத்து, டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர். ஸோ இங்கே தான் கொஸ்டின் மார்க். டிஃபென்ஸ் அண்ட் ஃபெடரல் ஃபாரின் அஃபேர்ஸ், ஸோ இது யார்கிட்ட தான் இருந்துச்சு? அப்போ கவர்னர் ஜெனரல் கிட்ட தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் கிட்ட கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் ஒன்லி. கிட்டத்தட்ட இதுவும் இந்த கொஸ்டினும் ஒரே மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரெசிடியூரி பவர்ஸும் இதுவும் ஒரே மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த டிஸ்கஷன் இன் தி தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் eventually led to the passing of the government of India 1935. எஸ், மொத்தம் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அது முடிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு ரெசல்யூஷனை எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 பாஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். The government of India 1935 provided for the establishment of All India Federation again to be based on the union of provinces of the British India and the princely states. 2009ல இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இங்கே கொண்டு வந்து வச்சிட்டாங்க. ஓகே, ஸோ 2005ல் அந்த ஃபார்மெட்டில் இருந்த ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்து மாற்றி மட்டும் இந்த ரெசிடியூரி பவர்ஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல என்ன வச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ்னு வச்சு விட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. ஓகே, நெக்ஸ்ட், இது வித் ரெஸ்பெக்ட் டு கிரிப்ஸ் மிஷன் பிளான் அண்ட் கேபினட் மிஷன் பிளான் வச்சு பேசுறது தான். ஓகே, ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரொபோசல் ஆஃப் கிரிப்ஸ் மிஷன் பிளான் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வுட் ஹேவ் மெம்பர்ஸ் nominated by provincial. Okay, so nominated by provincial assemblies as well as princely states. So what is the composition of the Constitutional Assembly? What was proposed in the Cripps Mission Plan? So Cripps Mission Plan la propose பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is elected. Okay, so elected by the provincial assemblies. So அது வந்து with respect to அது indirectly or directly elected ஆங்கிறது தாண்டி
ப்ராவின்ஷியல் அசம்பிளிஸ்ல இருந்து எலெக்டட் மெம்பர்ஸ் தான் வர்றாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு எப்படி ராஜ்யசபாவுக்கு மெம்பர்ஸ் அனுப்புனாங்களோ அன்னைக்கு அப்படி தான் ப்ரொவின்ஷியல் அசம்பிளியில இருந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு மெம்பர்ஸ் அனுப்புனாங்க ஃப்ரம் தி ப்ராவின்சஸ். ஓகே, அஸ் வெல் அஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை பொறுத்தளவுக்கு தே ஆர் நாமினேட்டட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்பு. செகண்ட் பாருங்க, எனி ப்ராவின்சஸ் விச் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் தி நியூ கான்ஸ்டியூஷன் would have the right to sign a separate agreement with the Britain regarding its future status. எஸ். ஓகே, ஸோ அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன் பிளான் இருக்கு இல்லையா? ஸோ கிரிப்ஸ் மிஷன் பிளான்ல வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கான ப்ரொபோசல் இருக்கும், அது ஒரு சைடு ஓகே ஃபைன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எனி ப்ராவின்சஸ் விச் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் தி நியூ கான்ஸ்டியூஷன் would have the right to sign a separate agreement. ஸோ அதுதான் நமக்கான கொஸ்டின் மார்க். அப்படி இருக்கையில் அந்த கொஸ்டின் மார்க்கை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா we have to compare this with the கேபினட் மிஷன் பிளான். அப்போ கேபினட் மிஷன் பிளான்ல சொன்னாங்களா இந்த செப்பரேட் அக்ரிமெண்ட் டு பிரிட்டன் டு ஃபியூச்சர் ஸ்டேட்டஸ்ங்கிறத இல்லை கிரிப்ஸ் மிஷன் பிளான்ல சொன்னாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது 2004ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ என்ன டிமாண்ட் பண்றாங்க? Constitution Assembly of India was selected by the provincial assemblies in the year 1946. ஓகே, 1946ல எலெக்ஷன் நடந்துச்சா அப்படிங்கிறத we should know. ஓகே, அடுத்து ஜவஹர்லால் நேரு, எம்ஏ ஜின்னா அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் were members of the Constitution Assembly of India. ஜின்னா இருந்தாரா? ஓகே, நோ. ஓகே, ஸோ அதை பார்த்தோன்னே நம்மளால எலிமினேட் பண்ணிட முடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது. First session of the Constitution Assembly of India was held in the year January 1946. ஆனா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் செஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 9 ஸ்டார்ட் ஆயிரும் 1946. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், The Constitution of India was adopted on 26th January 1950. ஓகே, இது வந்து came into force, adopted on 26th November 1949. So answer for this one is A is the answer. ஓகே, ஸோ இந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்க தான் செய்கிறாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கேட்கறதுக்கான ஸ்கோப்பும் இருக்கு. ஓகே, அடுத்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்த கொஸ்டின் 2023ல கேட்டது. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். The Constitution Day is celebrated on 26th November every year to promote constitutional values among citizens. ஓகே, இருக்கலாம். On 26th November 1949, the Constitution Assembly of India set up a drafting committee. 26th November 1949ல drafting committee செட் பண்ணாங்க under the chairmanship of Dr. Ambedkar. No. Okay, so அந்த டைம் என்ன ஆயிடுச்சு? It is came into force. அந்த டைம் we adopt and enact ourselves constitution அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ டிராஃப்டிங் கமிட்டி செட் பண்ண கிடையாது. ஸோ ஈஸியாக இந்த கொஸ்டின் பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க, ஹூ வாஸ் தி ப்ராவின்ஷியல் பிரசிடென்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிஃபோர் ராஜேந்திர பிரசாத் டுக் ஓவர்? இதுவும் பர்சனாலிட்டிஸ் பேஸ்டு கொஸ்டின் தான். சச்சிந்திர சின்ஹா. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த ஓல்டு மேன். ஸோ அதனால ஒரு சீனியர் பர்சன்னால அந்த பர்சன் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை எடுத்திருப்பார். ஓகே, நெக்ஸ்ட், வாட் வாஸ் தி எக்ஸாக்ட் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா ஆன் 26th January 1950? ஸோ இது பிரியாம்பிளோட சேர்ந்து வரக்கூடிய ஒன்று. ஓகே, ஸோ இதில் சாவரின், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக்லாம் சொல்லுவாங்க. ஸோ டியூரிங் அட் தி எனாக்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் இருந்த வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவரின், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர் அப்படிங்கிற வேர்டு இன்சர்ட் பண்ணது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான். ஸோ அதுதான் கேட்குறாங்க, எக்ஸாக்ட் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா ஆன் 26th January 1950. இட் இஸ் சாவரின், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். ஓகே, ஸோ இதுதான் ஸோ ஃபார் கொஸ்டின்ஸ் கேட்டது ஃப்ரம் தி ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ்ல இருந்து. ஒரு 15 வருஷத்தில் இந்த ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் திருப்பி ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சார்ட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1793 ஆக்ட். ஓகே, ரெகுலேஷன் ஆக்ட் 1813, 1833, 1853. ஓகே, ஸோ இது சார்ட்டர் ஆக்ட். இது 1909, 1935, 1930. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா பொசிஷன் ஆக்குபைட் பை தி பர்சன்ஸ். எந்தெந்த கீ பொசிஷன் யாரெல்லாம் ஆக்குபை பண்ணியிருக்காங்க சின்ஸ் 1773ல இருந்து. ஓகே, அடுத்து திங்ஸ் ஹேப்பன் இன் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். நான் அதே சொல்கிறேன்ல, மோனோபோலி எப்போ பண்ணாங்க, லா மெம்பர் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் எப்போ வந்து அந்த மெம்பர்ஸ் அலோவ் பண்ணாங்க டு ஸ்பீக் ஆர் டு பாஸ் ரெசல்யூஷன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்சஸில் நடக்கும்ல, அதை மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் இன் வேரியஸ் ஆக்ட், செப்பரேட் லெட்டரேட் ஆர்ஆருக்கு எந்தெந்த டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதை ஒன் பை ஒன்னாக குயிக்காக பார்த்துடலாம். அது போக ஹவு மெம்பர்ஸ் ஆர், இது ஸ்பெசிஃபிக்காக கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை மட்டும் வச்சு. ஓகே, ஸோ எப்படி எலெக்டடா இல்லை நாமினேட்டடா அப்படின்னா அந்த கம்போசிஷனில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறது தெரியணும். வென் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங், when Constitution Assembly enacted the Constitution, when Constitution came into force, what included in the Constitution at that time. இதெல்லாம் பேசிக்காக அந்த அப்சர்வேஷன் எடுத்தது தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கீ பொசிஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரணாசிக்கு 1773 ஆக்ட். கவர்னர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் இந்தியா வில்லியம் பென்ட்டுக்கு 1833.
Viceroy 1858 Government of India Act. Okay, then 3 Indians to the Legislative Council, Raja of Banaras, Maharaja of Patiala, Sadinagara Rao. Nalla parunga, 3 Indians in the Legislative Council. KG Gupta and Syed Hussain Bilgrami, they were made as the member of the secretary. Okay, so member of the secretary of the state in India Council. So KG Gupta and Syed Hussain Bilgrami rendu perum secretary of the state's India Council. Satyendra Sinha Viceroy's Executive Council. So secretary of the state India Council vera, Viceroy's Executive Council vera. Okay, so Viceroy's Executive Council la first Indian member yarnu paatha Satyendra Sinha. Secretary of the State's India Council member யாருன்னு பார்த்தீங்கன்னா KG Gupta and Syed Hussain Bilgrami. ஓகே, அது போக 3 Indians to the Legislative Council 1861 கொண்டு வந்துட்டாங்க. தட் இஸ் ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சத்யநகர் ராவ். இதெல்லாம் கீ பர்சனாலிட்டிஸ். ஓகே, next, Lord Mountbatten 1947-48 was the last viceroy of the British India Empire and the first governor general of independent India. Okay, so அவர் தான் first governor general of independent India, but first Indian governor general of independent India வந்து சக்கரவர்த்தி ராஜா கோபாலாச்சாரி. ஓகே, அடுத்து provincial president of the provisional president. Okay, so தற்காலிக president. Okay, so provisional president of the constitutional assembly யாருன்னா சச்சிந்திர சின்ஹா. இதுதான் போன வருஷம் கேட்டிருந்தது. ஓகே, Dr. Rajendra Prasad was elected as the first president of the Constitutional Assembly. So, இதெல்லாம் key posts. Okay, so ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, things happened in the first instance அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1773ல first time British Parliament restored to regulate affairs of the East India Company. First time British India, they regulate the affairs of the East India Company who functioning at the or who govern the British Parliament, British territory அப்போ சொல்ல முடியாது, company's territory தான் சொல்ல முடியும். ஓகே, ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது இப்போ தான் 1774ல். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1781ல் ஜூரிஸ்டிக்ஷன் பிட்வீன் சுப்ரீம் கோர்ட் வாஸ் செட்டில்டு. யாருக்குன்னா கவர்னர் ஜெனரல் கவுன்சிலுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் டிஸ்பியூட், தட் இஸ் ஜூரிஸ்டிக்ஷனல் டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு, அதை செட்டில் பண்ணாங்க. ஓகே, 1784ல் ரெண்டாக பிரிக்கிறாங்க. தட் இஸ் ஒன் இஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இங்கே போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு போட்டு. ஓகே, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். Okay, so board of control and court of directors. So for the first time companies territories in India were called the British possession. இது பிரிட்டிஷ் சாவர்னிட்டி கிடையாது, பிரிட்டிஷ் பொசிஷன் தான் சொல்றான். பிரிட்டிஷ் ஆளுமைக்கு உட்பட்டது. ஆனால் பிரிட்டிஷோட என்டையர் அது பிரிட்டிஷ் டெரிட்டரி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் பொசிஷன் வேற, பிரிட்டிஷ் எக்ஸசைசிங் இட்ஸ் சாவர்னிட்டி வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. 1784ல் பிரிட்டிஷ் பொசிஷன் தான் சொல்றாங்க. 1833ல தான் பிரிட்டிஷ் டெரிட்டரினே சொல்லுவாங்க. ஓகே, தென் சார்ட்டர் ஆக்ட் 1793 20 years ரெனியூவல் தான். அதுக்கப்புறம் 1813 கம்பெனிஸ் மோனோபோலி இன் ட்ரேட் வித் இந்தியா வாஸ் டெர்மினேட்டட், பட் ஸ்டில் இட் என்ஜாய்டு மோனோபோலி ஆஃப் ட்ரேட் வித் சைனா அண்ட் ட்ரேட் இன் டீ. ஆல்ரெடி பார்த்தது தான். கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் ஆஃப் தி பிரிட்டிஷ் இந்தியா டெரிட்டரிஸ் இந்தியா தஸ் வாஸ் எக்ஸ்பிளிசிட்லி டிஃபைன்டு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கிளியராக என்ன பண்ணுறாங்கன்னா டிஃபைன் பண்ணுறாங்க 1813 ஆக்டில். ஓகே, 1833 entered the East India Company's commercial activity. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆகிறாரு 1813 ஆக்டில். வில்லியம் பென்டிங் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். ஓகே, அது போக எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கெட்ட லா மெம்பர். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கெட்ட லா மெம்பர் தட் இஸ் மெக்காலே. ஓகே, ஸோ இது ஒன்று முக்கியமான ஒன்று. இந்த 1813 ஆக்டில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh of rupees இது ஒதுக்கி கொடுத்தது தான். ஓகே, நெக்ஸ்ட் த சார்ட்டர் ஆக்ட் 1853, இதுதான் லாஸ்ட் சார்ட்டர் ஆக்ட். ஓகே, ஸோ இதில் என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் ICS. ஓகே, ஸோ சிவில் சர்வன்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் காம்படிட்டிவ் சிஸ்டம், தட் இஸ் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் கண்டக்டிங் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இதில் இந்தியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் 1858 அப்புறம் தான் இது நார்மலைஸ் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைம் தே செப்பரேட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இதுக்கப்புறம் தான் இது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுலாம் இதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் தான். ஸோ இது மட்டும்னாச்சும் அட்லீஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எந்தெந்த டைம் பீரியட் எது நடந்துச்சு அப்படிங்கிறது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்சஸில் நடந்தது. ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு கம்பெனி ரூல். க்ரௌன் ரூலை பொறுத்தளவுக்கு 1858 ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, Secretary of the State for India, assisted by the Council of 15 members, was created, who is responsible to the British Parliament, governed through Governor General, Viceroy. Okay, so Secretary of the State
வைஸ்ராய். இது ரெண்டும் நீங்கள் பேரலாக படிச்சுக்கிட்டே தான் வந்திருப்பீங்க. ஓகே. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 வேர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. ஃபர்ஸ்ட் டைம் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் இப்போ நம்ம மினிஸ்ட்ரியல் சிப்னு சொல்கிறோம்ல, மினிஸ்ட்ரியல் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டைம் எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1861 தான். 1891 பெரிய ஒரு ரிஃபர்மேட்டிவாக பெருசாக நடக்கல, பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 தட் இஸ் மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ். ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு provincial legislative council was enlarged by including non-official so that official majority was gone. Okay, so provincial and the legislative council. Okay, and for the first time secretariat for Muslims இதெல்லாம் introduce பண்றாங்க. Method of election வந்து mostly indirect தான். Okay, direct election இன்னும் போகல. Okay, அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 ஆர் மாண்டக் ஃபார் ரிஃபார்ம்ஸ்னு வரும்போது இதுதான். ஓகே, ஸோ எது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது 1919 தான். ஓகே, ஸோ அவங்களோட ப்ரியாம்பிளில் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் எங்களுடைய சாராம்சம், இன்சென்ஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் டிக்ளேர் பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 ப்ரியாம்பிளில் தான். ஓகே, ஸோ இது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டயார்கி சிஸ்டம் ஆர் டியூவல் கவர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிரான்ஸ்போர்ட் ரிசர்வ்னா என்னன்னு பார்த்துட்டோம். மேலே என்ன பண்ணாங்க, பைகேமரலிசம் அண்ட் டைரக்ட் எலெக்ஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் கம்யூனல் எலக்ட்ரேட் ரெப்ரஸன்டேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க டு தி சிக்ஸ் இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ். ஸோ இந்த இடத்துல 1909 போட்டு முஸ்லீம்ஸ்னு எழுதி வச்சுக்கோங்க, 1919 போட்டு 6 இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இட் கிராண்டட் ஃப்ரான்ச்சைசி டு எ லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆன் தி பேசிஸ் ஆஃப், நான் ஆல்ரெடி சொன்னது தான், நாட் ஆல். ஓகே, ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி கொண்டு வர கிடையாது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆர் எஜுகேஷன் ரைட்ஸை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது போக அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி கமிஷன் டு என்கொயரி இன் டு தி ரிப்போர்ட், அதுதான் என்னது சைமன் கமிஷன். ஓகே, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு 1935. ஸோ இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஃபெடரேஷன். ஸோ த ஆல் இண்டியா ஃபெடரேஷன் இன்க்ளூட்ஸ் போத் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு இட் இஸ் அன் ஆப்ஷன். Okay, whether they may join or they may not join, no issues. Okay, so the act introduced bicameralism in 6 out of 11 provinces. Okay, so எங்க bicameralism கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராவின்சஸில் bicameralism கொண்டு வந்துடுறாங்க. அதே மேலே டயார்கி சிஸ்டத்தை மேலே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, ஸோ அங்கே ரிசர்வ்டு டிரான்ஸ்போர்ட்னு வச்சுட்டு அங்கே தான் இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க டு தி கவர்னர் ஜெனரல். Okay, then the act of 1935 abolished diarchy at the provincial level and introduced it at the center. Okay, the act further extended the principle of communal separate electorate to the depressed classes, that is scheduled caste, women and laborers. Okay, fine. அடுத்து it provided for the establishment of a federal court 1937ல instrument of instruction, அதுதான் இப்போ என்னவா இருக்கு டிபிஎஸ்பியா மாறி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து கிரிப்ஸ் மிஷன் பிளான். ஸோ இதில் தான் என்னன்னா கான்ஸ்டியூஷன் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு எலெக்டட் பாடியை வச்சு ஒரு நியூ கான்ஸ்டியூஷனை நீங்க எழுதிக்கங்கன்னு சொல்றாங்க. பட் இது சாய்ஸாக கொடுக்குறாங்க டு தி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ த கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி வுட் பி எலெக்டட் பை தி மெம்பர்ஸ் ஆஃப் தி லோயர் ஹவுஸ் ஆஃப் தி ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஏன்னா அப்போ த்ரூ அவுட் இந்தியா முழுக்க என்ன பண்ண முடியாது, ஒரு டைரக்ட் எலெக்ஷன்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் இருந்து என்ன பண்ணட்டும், அவங்க எலெக்ட் பண்ணி மெம்பர்ஸை டு தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு அனுப்பட்டும், அவங்க தே மேக் தேர் ஓன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஸோ கிரிப்ஸ் மிஷனில் தான் அது சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆனால் டொமினியன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, பட் அதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சிம்லா கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் நிறையா திங்ஸ் ஹேப்பன் இன் தி ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஃபைனலாக கேபினட் மிஷன் பிளான் வரும். ஸோ கேபினட் மிஷன் பிளானில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க டு மேக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தேர் ஓன் ஃபார் அன் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் கேபினட் மிஷன் பிளான் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் என்னவாயிருக்கும்னா பில்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ கேபினட் மிஷன் பிளானில் பார்ட்டிசிபேட் பண்ண பர்சன்ஸ்னு பார்த்தா பெத்விக் லாரன்ஸ், தென் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் மிஷன். ஓகே, ஸோ அவர் மெம்பராக இருப்பார். தென் ஏவி அலெக்சாண்டர். ஓகே, ஸோ அடுத்து கேபினட் மிஷன் பிளான் 1946 authorized to establish a constitution assembly to make constitution of their own for independent India. ஓகே, ஸோ பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் யுனைட்டடாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ண மாட்டாங்கன்னா செப்பரேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் டிமாண்டட் ஃபார் தி செப்பரேட் ஸ்டேட் ஃபார் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் இஷ்யூ ஆகும். அப்புறம் கடைசியாக கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் செஷன் நடக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க, பாகிஸ்தான் சைட்லேருந்து யாரும் வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் தே பைஃபிரிகேட் தி நேஷன் இன்டு 2. ஓகே, ஸோ பட் நமக்கு தேவை அந்த கேபினட் மிஷன் பிளானில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 9th December 1946. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ பாஸ் பண்ணுறாங்க, 13th December 1946. இந்த டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. And was finally adopted by the Assembly in 22nd January 1947. இதுக்கு ஒரு பெஸ்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா
கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75th இயர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் செலிப்ரேஷனுக்கு ஒரு டாக்குமெண்ட், ஒரு 20 pages ஆஃப் டாக்குமெண்ட் இருக்குது. சும்மா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ அசம்பிள் ஆச்சு, எப்போ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, எப்போ அடாப்ட் பண்ணாங்க, எப்போ டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யார், மேஜர் கமிட்டிஸோட சேர்மன்ஸ் யார், மைனர் கமிட்டிஸோட சேர்மன்ஸ் யார், எப்போ வந்து நேஷ்னல் ஃப்ளாக் அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. தென் விமன் பார்லிமெண்டேரியன்ஸ், ஸோ அதில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன 20 pages தான், ஒரு இன்ஃபோகிராஃபிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் இட். ஓகே, மேஜர் கமிட்டிஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. தென் த கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, 26 November 1949. Preamble 35 articles, 8 schedules and 22 parts. Okay, so preamble was enacted after the entire constitution was already enacted. It came into force on 26th January 1950. ஓகே, ஸோ வித் திஸ் எது முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் முடிஞ்சு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் முடிஞ்சு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திங்ஸ் நான் ரீட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அது எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் மோர் தென் எனஃப். அந்த என்டையர் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப் டு 26th January 1950 வரைக்கும் அந்த டாக்குமெண்ட் இருக்குது. எடுத்து ரீட் பண்ணிங்கனாலே அதுலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், யூனியன் டெரிட்டரிஸ் இதெல்லாம் முடிச்சாச்சு. ரிமைனிங் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வெயிட்டேஜாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், கிளாரிட்டி உள்ள ஏரியாவுக்கு மட்டும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகே, இன்சென்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ்லாம் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணாலே போதும். லட்சுமிகாந்த் இஸ் மோர் தென் எனஃப் டு ரீட் கான்ஸ்டியூஷன் அண்ட் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ். ஆனால் அதில் லிமிட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இவ்வளோ படிச்சிருக்கோமே, இதில் இவ்வளோ தான் கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அதில் இருக்கும். ஓகே, ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஓகே, ஸோ இதில் ஒரு சார்ட் மட்டும் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ சார்ட் இன் சென்ஸ் இதுதான் NCERT-லேருந்து எடுத்தது தான். ஸோ ஃபஸ்ட்டு செஷன் எப்போ 9th December. With respect to objective resolution was moved by Nehru in the assembly, it became the preamble 13th December 1946. 14th August 1947 creation of committee is tabled. Then drafting committee எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 29th August 1947. ஸோ இந்த டேட்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே, ஏன்னா கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது, அதனால சொல்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க டிஃபால்ட்டாக. ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் இதில் என்னென்னா ஒரு சின்ன கிளாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சில்னால் என்ன, ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில்னால் என்ன, யாரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக கேட்குறாங்க. தென் இது அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், இல்லை என்ன அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது தான் கேட்குறது. ஓகே, ஸோ அப்போ இதில் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏரியா ஹவ் பீன் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் த பர்வியூ ஆஃப் தி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. இது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகே 2019 ஓகே, பட் எந்த ஏரியாவில் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், 6th Schedule 5th Schedule சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்று 6th Schedule தான். ஓகே, ஸோ 6th Schedule ஏன் அப்படின்னா ஏரியாஸ் கம்ஸ்ன்றது அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஓகே, ஸோ 6th Schedule ஏரியான்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து எந்தது அலோவ் ஆகாது அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019. ஓகே, ஸோ டு அன் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் இதை லாஜிக்கலாக அரைவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். தெரியாட்டினாவோட அசாமில் வந்து ஆல்ரெடி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் இமிகிரண்ட் இஷ்யூ ஒன்று ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஏரியாவில் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னால வரக்கூடிய இம்பேக்ட், ஸோ அங்கே பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்க உள்ளே வர்றதுக்கான அவங்களுக்கான சிட்டிசன் ரைட்ஸை கொடுக்கறது தான் இந்த ஆக்டோட பர்பஸ். ஸோ ஆல்ரெடி அங்கே இஷ்யூ இருக்குது. அப்போ அதோட சேர்த்து இதுவும் ஆட் ஆச்சுன்னா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ 6th Schedule தான் யார் வர்றா, அசாம் வர்றாங்க. ஸோ அதை வச்சு ஒரு கெஸ் ஒர்க் போகலாம். ஸோ ஆன்சர் இஸ் 6th Schedule. ஓகே, நெக்ஸ்ட், who among the following is given discretionary power? Okay, who among the following having the discretionary power under the 5th Schedule of the Constitution of India to set up as a tribes advisory council in a state which has scheduled tribes but not scheduled areas? Okay, so which one of the following is given discretionary power under the 5th Schedule of the Constitution of India to set up tribes advisory council in a state? Okay, so tribes advisory council in a state form பண்றதுக்கான ரைட்ஸ் கொடுக்குறாங்க, which has been scheduled tribes. Okay, so tribes but not scheduled areas. Okay, so இந்த 5th Schedule இருக்குல்ல, இந்த 5th Schedule என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஒன்று ஷெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அப்படிங்கிறதுல
ஷெட்யூல்டு ஏரியாஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் மென்ஷன் பண்ணிடுவார். ஓகே, ஸோ ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் மென்ஷனிங் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் திங்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் தி ஷெட்யூல்ட் ஏரியாஸ் அப்படிங்கிறத பிரசிடென்ட் வந்து த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் டிக்ளேர் பண்ணிடுவார். ஓகே, ஸோ எந்தெந்த ஸ்டேட் வந்து ஷெட்யூல்டு ஏரியாஸ் இருக்குது, அந்தந்த ஸ்டேட்டில் எந்தெந்த ஏரியாஸ்லாம் ஷெட்யூல்டு ஏரியாஸ்க்கான பிளேஸு, ஸோ அங்கே ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்னரோட மேண்டேட்டட் ரோல் அப்படின்னு சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த ஷெட்யூல்டு ஏரியாஸ் இல்லாத ஸ்டேட்டில் இருந்து வேற எங்கேயாச்சும் ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் ஃபார்ம் பண்ண முடியுமானா ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் அது எது மூலமாக ஃபார்ம் பண்ண முடியும்னா எங்கே ஷெட்யூல்டு ஏரியாஸ் இருக்கோ அங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் பெர்மிட் பண்ணுது. ஆனால் அப்படி ஒரு ஷெட்யூல்டு ஏரியாஸில் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஓகே, ஸோ ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸில் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யார் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஹூ ஹாஸ் டு டிக்ளேர் இட் அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் கிவன் டிஸ்கிரிஷனரி பவர் அண்டர் தி 5th schedule of the Constitution of India to set up a tribes advisory council in a state which has scheduled tribes but not scheduled areas. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு எதில் வராது அப்படின்னா ஷெட்யூல்டு ஏரியாஸில் வராது. ஆனால் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்கிறனால அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ் இருக்கு, ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் ஆன்சர் இஸ் பிரசிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட். The provision in the 5th schedule and 6th schedule in the Constitution of India are made in order to protect the interest of the scheduled tribes, determine the boundaries between states, obviously irukka chance illa, determine the powers, authority and responsibility of panchayats, so adu 73rd 74th na justify pannalam, protect the interest of all the border states, no, so answer for this one is protect the interest of scheduled tribes. Okay, next. Under which schedule of the Constitution of India can transfer of tribal land to private parties for mining be declared null and void? Okay, so idhula just guess panni paarunga. 3rd schedule chance illa. Okay, 5th schedule irkalam, 9th schedule so adu list. Okay, so ulla insert பண்ணக்கூடிய விஷயம், that is protection from the judicial review. So 11th 12th schedule எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா with respect to panchayat raj bodies and urban local bodies வரதுக்கான scope இல்ல. 5th schedule is the answer. ஓகே, ஸோ இதெல்லாம் டீசெண்டாக பார்த்தோன்னு அடிக்கலாம். 2019 கேட்ட கொஸ்டின். ஓகே, அடுத்து 2022 கேட்ட கொஸ்டின். இஃப் அ பர்டிகுலர் ஏரியா இஸ் brought under the 5th schedule of the Constitution of India, which one of the following statement best reflects the consequences of it? ஓகே, ஸோ அங்கே கீவேர்ட் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைபல்ஸ் தான். ஓகே, ஸோ ட்ரைபல் ஏரியா ஆர் ஷெட்யூல்டு ஏரியாஸ் இதுதான், பட் அப்ஜெக்டிவ் இஸ் ட்ரைபல் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ இங்கேயும் அதுதான் இருக்கும், ட்ரைபல் ப்ரொடெக்ஷன் தான் இருக்கும், இங்கேயும் ட்ரைபல் ப்ரொடெக்ஷன் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் பாருங்க, திஸ் would prevent the transfer of land of people to non-tribal peoples. ஓகே, ரிசர்வ் பண்ணலாம். This would create a local self-governing body in that area. This would convert the area into a union territory. Obviously இல்லை. The state having such areas would be declared as special category state. No, கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸை பற்றி பேசவே கிடையாது. அப்போ இதில் எது ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னா ஒன்று இது இருக்கலாம், இல்லாட்டி இது இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இங்கே லோக்கல் செல்ஃப் கவர்னிங் பாடி இந்த ஏரியா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வேளை இது வந்து 73rd Amendment ஆக்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ஃபைன், இல்லை 11th schedule கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஓகே. பட் திஸ் ஃபோக்கஸ் ஆன் 5th schedule. The objective of 5th schedule is to protect the scheduled areas and scheduled tribes தானே தவிர nothing more than that. So keyword here is tribal. So answer for this one is A is the answer. Okay, the next. With reference to the scheduled areas in India, consider the following statement. இது 2023ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் நோட சொல்ல முடியும். ஓகே, ஸோ within the state, the notification of an area scheduled areas take place through an order of the president. Yes. Okay, so notification of an area scheduled areas அப்படின்னு சொல்றது இப்போ தான் பார்த்தோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம் இல்லையா, scheduled ஏரியாவான்னு சொல்றது பிரசிடென்ட் தான். The largest administrative unit of forming the scheduled area is the district and the lowest is the cluster of village in the block. ஸோ இதுதானா அப்படின்னா எக்ஸாக்டாக இதுதான். ஓகே, ஸோ இது ரீட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் தட் இஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the chief minister of the concerned state are required to submit annual report to the union home minister on the administration of the scheduled areas in the states. So whether chief minister of the concerned state தான் have to report to the president and கேட்டா no it is not, that is governor. So இது ஒருவேளை 1 2 3 ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு வந்திருக்கலாம், பட் ஆப்வியஸ்லி தேர்ட் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒருவேளை சர்ப்ரைஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது கரெக்டுனே மோஸ்ட் ப்ராபப்ளி போங்க. ஓகே, ஸோ அது கரெக்டாக இருக்கான ஸ்கோப் அதிகம்.
ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணுறீங்களாங்கிறது இல்லை. கரெக்டான ஒன்று தட் இஸ் இதெல்லாம் மேண்டேட்டடாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று, இதில் இவங்க தப்பு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணிடுங்க, அந்த மாதிரி தெரியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தால் அதை கரெக்டான எடுத்து கெஸ் ஒர்க் பண்ணிப்போங்க. தட் இஸ் ரொம்ப தெரியணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த விஷயம்லாம் நமக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கிடையாது. அதே மாதிரி இது சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கிடையாது. ஆனால் திஸ் ஒன்று சர்ப்ரைஸ் எலிமெண்ட். பட் இதை கெஸ் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 3 எலிமினேட் பண்ணி 2 ஒன்லின்னு தான் போட்டு வரணும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் only 2 தான். ஃபைன். அடுத்து, which of the following areas has been exempted from the purview of the Citizenship Act 2019? ஆல்ரெடி பார்த்தது தான். That is 6th schedule. Okay. Fine. Okay. With reference to the scheduled areas in India, consider the following statement. Okay. Within a state, the notification. Okay, இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. The provision of the 5th schedule of the Constitution of India shall not apply to the administration and control of the areas and the. ஸோ இது ரெண்டு ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏடிஎம்ஸ் அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மணிப்பூர், மிசோரம். ஓகே, மணி இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஎம்ல மணி இல்லை, ஸோ மணிப்பூர் இல்லை, ஸோ மிசோரம். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் only. தானே. The provision of the 5th schedule of the Constitution of India shall not apply to the administration and control of the scheduled areas and scheduled tribes in. So 2 and 3 sorry. Okay, 5th schedule தான் கேட்டிருக்காங்க. எங்க அப்ளை இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. The provision of the 5th schedule of the Constitution of India shall not apply தான் கேட்டிருக்காங்க to the administration and control of the scheduled areas and scheduled tribes in the Assam, Tripura, Meghalaya and Mizoram தான் correct. So answer is 2 and 3. Okay. Next, who among the following is given discretionary power under the 5th schedule of the Constitution of India to set up, again திருப்பி ரிப்பீட்டட் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 2023 தான். ஓகே, ஸோ பிரசிடென்ட். ஃபைன். இப்போ சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இதில் என்ன பெரும்பாலும் கேட்குறாங்க, எந்த ஸ்டேட்டு ஷெட்யூல் 5ல் இருக்குன்னு கேட்குறாங்க, இல்லை எக்ஸம்ஷன்ஸ்னு ஒன்று இருந்தால் அது எந்த ஏரியாவில் இருக்குன்னு கேட்குறாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஷெட்யூல்டு ஏரியான்னு டிக்ளேர் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று, அந்த ஷெட்யூல்டு ஏரியாவுக்கான அந்த டிக்ளேர் பண்ணதா இருந்தால் அந்த ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சிலுக்கான பவர் என்ன, டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சிலோட பவர் என்ன, மேக்ஸிமம் போனால் அதோட கம்போசிஷன் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேயே நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஆர்டிகலை பொறுத்தளவுக்கு 244. ஓகே, பார்ட்டை பொறுத்தளவுக்கு பார்ட் 10 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இட் டீல்ஸ் வித் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஓகே, ஷெட்யூல்டு ஏரியாஸை பொறுத்தளவுக்கு இதில் 5th ஷெட்யூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிதிங் அதர் தென் தி அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம், இந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு ஏரியாஸையும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸையும் 5th ஷெட்யூல் பேசுது. ஓகே, ட்ரைபல் ஏரியாஸ்குள்ளே போகும்போது 6th ஷெட்யூல். 6th ஷெட்யூலில் யார் வந்துடுறா, அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம் வந்துடும். இது நமக்கு நல்லாவே தெரியும். 5th ஷெட்யூல் எது பேசுது, 6th ஷெட்யூல் எது பேசுதுங்கிறது தெளிவாகவே நமக்கு தெரியும். ஓகே, அடுத்து 5th ஷெட்யூலை பொறுத்தளவுக்கு கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாவில் 5th ஷெட்யூல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னா 5th ஷெட்யூல் படி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை, அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேசஸை இது ட்ரைப்ஸ் அட்வைசரி ஷெட்யூல்டு ஏரியாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஒன்ஸ் பிரசிடென்ட் அதை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ்லாம் யார்கிட்ட போயிடும்னா கவர்னர் கிட்ட போயிடும். ஸோ ஏன்னா டே டு டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா பிரசிடென்ட். ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிடுவார். டிக்ளேர் பண்ணிட்டு அதை கவர்னர் கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அதை நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்படின்னா அப்போ ரெகுலராக எனக்கு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ரிப்போர்ட் ஒன்று எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அப்போ யார்கிட்ட அந்த ரிப்போர்ட் எதிர்பார்ப்பாங்கன்னா, யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ கவர்னர் தான் என்ன பண்ணி ஆக வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதோட ஸ்டேட்டஸ், ஷெட்யூல்டு ஏரியாஸோட ஸ்டேட்டஸ், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆர் ட்ரைபல் ஏரியாஸாகவே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சிலோட ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் அண்ட் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர். ஓகே, ஸோ அதுதான் டு தி பிரசிடென்ட் கொடுத்தாகணும். ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக். தட் இஸ் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு ஏரியாவை ஷெட்யூல்டு ஏரியான்னு சொல்கிறாரு, கவர்னர் தான் அதை என்ன பண்ணுறாரு, ரெகுலேட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ கவர்னர் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, பிரசிடென்ட் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ அது போக எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு எனி லெஜிஸ்லேட்டிவ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் கைடன்ஸ், ஓகே, ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பவர், ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வேர் தே கேன் ஏபிள் டு புட் சர்டன் லிமிடேஷன்ஸ், அது
யூனியன் லாவாக இருந்தாலும் சரி, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் லாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கொடுக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, இட் ஹேஸ் சர்டன் லிமிடேஷன்ஸ். ஸோ த்ரூ அவுட் இந்தியா அப்ளை ஆகிறது எங்கே அப்ளை ஆகாது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியாஸில் அப்ளை ஆகாது. இட் கம் வித் சர்டன் லெவல் ஆஃப் மாடிஃபிகேஷன். ஓகே, அப்போ இது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் மூலமாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ 5th ஷெட்யூல் படி ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் ஃபார்ம் பண்ணணும். 6th ஷெட்யூல் படி டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில், ஸோ இது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் ஷெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறோமோ அங்கே. அப்படி இல்லைனா இஃப் த பிரசிடென்ட் ஸோ டைரக்ட்ஸ் ஆல்சோ இன் எனி ஸ்டேட் ஹேவிங் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பட் நாட் தி ஷெட்யூல்டு ஏரியாஸ். அப்போ ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்கிற ஏரியாலே என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்? ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். கிளாசிக் எக்ஸாம்பிள் இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இருக்கு, அது நேம் லிஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். கம்போசிஷன் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 20 மெம்பர்ஸ். ஓகே, இதில் 3/4 யாராக தான் இருக்கணும்? ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே, ஸோ இதில் 3/4 ஆஃப் த மெம்பர்ஸ் யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம். ஓகே, ஸோ 3/4 ஆஃப் த மெம்பர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே, ஸோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கான்ஸ்டியூன்சிலேருந்து வருவாங்க இல்லையா, அவங்க இல்லாட்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கேட்டகரியிலேருந்து வர்றவங்க தான் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வைசரி கவுன்சிலில் மெம்பராக இருக்கணும். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் 1/4 வந்து நாமினேட்டட் தான், மோஸ்ட்லி கவர்னர் தான் நாமினேட் பண்ணுவார். ஓகே, then a similar council can also be established in the state having scheduled tribes if the president so direct. Okay fine. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் படி மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் ஷெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஓகே, ஸோ அது போக வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அண்ட் உத்தரகாண்ட், தோ தே ஆர் நாட் நோட்டிஃபைட் அஸ் ஷெட்யூல்டு ஏரியா, ஆல்சோ ஹாவ் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் கான்ஸ்டியூட்டட் therein. Okay, so accordingly there is no state mandated to establish tribal advisory council which have not constituted tribal advisory council. ஒருவேளை tribal advisory council எல்லா ஸ்டேட்டும் ஃபார்ம் பண்ணணுங்கிறது மேண்டேட் கிடையாது. ஸோ ப்ரொவைடட் ஒருவேளை ஷெட்யூல் ட்ரைப்ஸோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிற டைமில் ஒருவேளை அங்கே டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா பிரசிடென்ட் டைரக்ட் பண்ணார்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் ஃபார்ம் பண்ணுவாங்க. வேரஸ் ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் மேண்டடாகவே எங்கே ஃபார்ம் ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் ஷெட்யூல்டு ஏரியான்னு சொல்கிறோமோ அந்த ஏரியாஸில் ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் ஃபார்ம் பண்ணணுங்கிறது இட் இஸ் அ டியூட்டி. ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு டிக்ளேர் பண்ணுறதுலாம் பிரசிடென்ட், பட் மானிட்டர் பண்ணுறதுலாம் கவர்னர், அந்த லெவலில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்க முடியும்? ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ வெல்ஃபேர் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். Okay, so welfare and advancement of the scheduled tribes in the state as may be referred to them by the governor. Okay, so governor is authorized to direct that any particular act of parliament of the state legislature or any legislature of the state ரெண்டுமே என்னன்னா applicable ஆகாது. as it is some modification ஓட accept பண்ணலாம். Okay, அது போக they have the right to protect the tribal lands. Okay, அது எது மூலமா பண்றாங்க? transfer of land ரெஸ்ட்ரிக்ட் பண்றது மூலமா அந்த ட்ரைபல் லேண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றாங்க. அது போக அலாட்மெண்ட் ஆஃப் லேண்ட், ரெகுலேட்டிங் தி மணி லெண்டிங், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் ஃபார்ம் பண்ணுவாங்க. இது கைடன்ஸ் கொடுக்கறது கவர்னர் பண்ணுவார். ஓகே, பட் என்ன ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பண்ணாலும் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் பண்ணாலும் ஆல் சச் ரெகுலேஷன்ஸ் மேட் பை தி கவர்னர் மஸ்ட் ஹாவ் த அசன்ட் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ அல்டிமேட்டாக பிரசிடென்ட்டுக்கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியது கட்டாயம். ஸோ ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிறது எவ்வளோ மெம்பர் பாடி? ஒரு 20 மெம்பர் பாடி. ஓகே, ஸோ அதில் யார் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. யார் கான்ஸ்டியூட் பண்ணுறா? கவர்னர் தான் கான்ஸ்டியூட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? வெல்ஃபேர் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட் நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் பார்த்தோம். மணி லெண்டிங் ஆக்டிவிட்டீஸும் இவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் ஒன்று விட்டுட்டு போனது அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலும் பிளாக் லெவல், இது ரெண்டு தான் இதோட ஹையஸ்ட் இதுவும் லோயஸ்ட் இதுவும். ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. வித் ஷெட்யூல் 5 இஸ் ஓவர். ஓகே, ஸோ அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதா இருந்தால் தட் இஸ் கன்சிடர் டு பி அன் ஆர்டினரி அமெண்ட்மெண்ட் தானே தவிர ஆர்டிகல் 368 இதை பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரைபல் ஏரியாஸ் இன் அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஓகே, ஸோ இது 6th ஷெட்யூலை பொறுத்தளவுக்கு பேசுறது. ஸோ அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது. ஓகே, ட்ரைபல் ஏரியாஸில். ஸோ இதில் அசாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் ஆக்ட் 1971 தான் இந்த அசாமை இன்சர்ட் பண்ணுறாங்க. மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம் வந்து 49th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்சர்ட் பண்ணுறாங்க. இந்த 4 ஸ்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் அசாம் தான் வருது த்ரூ நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1971 படி. அதுக்கப்புறம் மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம் எதில் ஆக்டில் இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 49th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் தே ஹாவ் டு கிரியேட் அன் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்.
ஸோ அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னா தே ஹாவ் த ரைட் டு கவர்ன் த இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிறது தான். பட் இட் ஹேஸ் சர்டன் அடிஷனல் பவர்ஸ் லைக் ஜுடிஷியல் பவர், இந்த இதெல்லாம் இருக்கும். அவங்கள்ட்ட டேக்ஸ் லெவி பண்ணுறதுக்கான பவர் இதெல்லாம் அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கன்சிடர் டு பி மோர் பவர்ஃபுல் தான். ஸோ இதை பொறுத்தளவுக்கு யார் எம்பவர் டு ஆர்கனைஸ் அண்ட் ரீஆர்கனைஸ் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்னா கவர்னர் தான். அந்த ஏரியாவை டிக்ளேர் பண்ணுறதோட முடிஞ்சு போச்சு பிரசிடென்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்ணுறது, ரீஆர்கனைஸ் பண்ணுறது, அதை மானிட்டர் பண்ணுறது எல்லாமே கவர்னர் தான். ஓகே, ஸோ ஈச் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ் அ டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 30 மெம்பர்ஸ். அங்கே ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் 20 மெம்பர்ஸ். இங்கே 26 எலெக்டட். ஓகே, ஸோ அங்கே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இங்கே எலெக்டட். என்ன பேசிஸில்? அடல்ட் ஃப்ரான்ச்சைசி பேசிஸில். எங்க இருந்து வர்றாங்க? அந்த ரீஜனல் கவுன்சிலுக்குள்ள இருக்கிறவங்க தான், அந்த ரீஜியனுக்குள்ள இருக்கிறவங்க தான் அங்கே ஓட் பண்ண முடியும். ஓகே, அது போக 4 நாமினேட்டட் மெம்பர்ஸ் ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர். ஓகே, ஸோ ஈச் அட்டானமஸ் ரீஜன் ஹஸ் செப்பரேட் ரீஜனல் கவுன்சில். ஓகே, அது போக இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் அட்டானமஸ் கவுன்சிலுக்குள்ள ரீஜனல் கவுன்சில்ஸ் இருக்கும். அதெல்லாம் நமக்கு பெருசாக போக தேவையில்லை. பட் கம்போசிஷன் 30, 4 நாமினேட்டட், 26 எலெக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி. ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வரும்போது சேம் அவங்கள மாதிரியே தான் ட்ரைபல் லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, லேண்டு, ஃபாரஸ்ட், கெனால் வாட்டர், ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சிலோட ரோல். ஓகே, ஸோ அது போக இவங்களுக்கான ரோல் அப்படின்னு வரும்போது இங்கே பாருங்க ஜுடிஷியல் பவர் இருக்குது இவங்களுக்கு. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு அட்டானமஸ் கவுன்சில். ஓகே, அது போக தே ஹாவ் த ரைட் டு கலெக்ட் லேண்ட் ரெவன்யூ அண்ட் கேன் ஹாவ் த ரைட் டு இம்போஸ் சர்டன் டாக்ஸஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் வித் ரெஸ்பெக்ட் டு அட்டானமஸ் கவுன்சில். அது போக எந்த ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆக்டா இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் இம்போஸ் பண்ணக்கூடிய ஆக்டா இருந்தாலும் சரி, சர்டன் மாடிஃபிகேஷனோட தான் இங்கே அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன்ஸ். ஸோ இதுதான் ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சிலை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்போ 5th ஷெட்யூல்லையும் 6th ஷெட்யூல்லையும் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். கேட்டால் கொஸ்டின் கேட்கறதுக்கான ஸ்கோப், எந்த ஏரியா லிமிட்டேஷன் கேட்கலாம், இல்லை யார் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தோ ஷெட்யூல்டு ஏரியாஸை இல்லாட்டினாலும் ட்ரைபல் ஏரியாஸுங்கிறதுக்காக ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணிட்டாலும் ஆர்கனைஸ் ரீஆர்கனைஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கவர்னர் தான். ஸோ கவர்னர் தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு. அது போக 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சிலுக்கான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் மெயின்டெனன்ஸ், தட் இஸ் அந்த லேண்ட் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் அதர் பர்சன்ஸ், தட் இஸ் ட்ரைபல் லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது அவங்க கொஞ்சம் பண்ணுறாங்க. ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சிலோட அட்டானமஸ் கவுன்சில் தான் இன்னும் பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா அவங்க ஜுடிஷியல் பவரும் இருக்குது, லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கும் பவர் இருக்குது, டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பவர் இருக்குது, கெனால் மேனேஜ்மெண்ட், ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. 2 பேர்த்தோட அப்ஜெக்டிவுமே ட்ரைபல் லேண்ட் ஆர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ட்ரைபல்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி இருந்தால் போதும், இந்த 2 ஏரியாவை அப்ரோச் பண்ணிடலாம். வித் த ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் இஸ் ஓவர். ஓகே, அடுத்து கான்ஸ்டியூஷன் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா பெரிய லென்த்தி ஏரியா போச்சுன்னா நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். பட் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லையும் மேண்டேட்டடாக எதை பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு ஒரு சார்ட் ஒன்று நான் டிசைன் பண்ணலை, சாட் ஜிபிடி தான் டிசைன் பண்ணுச்சு. ஸோ அதில் ரெக்கார்ட் கண்டென்ட்டை கேட்டு வாங்கினது தான். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு அது தேவைப்படும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் கான்ஸ்டியூஷன் அண்ட் கான்ஸ்டியூஷன் பாடிஸில் கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸில் தட் இஸ் கான்ஸ்டியூஷன் அண்ட் கான்ஸ்டியூஷன் பாடிஸில் பொதுவாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. தட் இஸ் எதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடி, எதெல்லாம் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரெகுலராக அப்பப்போ த்ரோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இன்டெப்த்தாக கொஞ்சம் போய் ஒரு கொஷின் ஏரியா கேட்கணும் அப்படின்னா அது மோஸ்ட்லி எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இருக்குது, அப்படி இல்லாட்டி ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸில் உள்ளே போய் அதோட கம்போசிஷனோ இல்லை அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோ இல்லை ஹவு தே ஆர் ஃபங்க்ஷனிங் இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே கேட்குறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டாட்யூட்டரி ஆர்கனைசேஷனில் கூட அந்தளவுக்கு கொஷின்ஸ் ட்ரிகர் ஆகிறதில்ல. ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் ஆஃப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்சென்ஸ் ஹூ அப்பாயிண்டட், டியூரேஷன், டென்யூரு, சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது பேசிக்காக எல்லாத்துலேயும் இருந்தாலும் இந்த எலெக்ஷன் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அடிஷ்னல் எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ்ல தான் அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் ஆர் பாடி இன் இந்தியா. ஓகே, ஸோ த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் லா கமிஷன், நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், இதில் எது கான்ஸ்டியூஷனல் பாடின்னு கேட்குறாங்க.
ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தானே, 2023 கேட்டது. ஸோ ஒன் இஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், அந்த வருஷம் தட் இஸ் 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 338B படி தே கெட் ஆன் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ். ஸோ இது ஓகே. பட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இட் இஸ் பை அன் ஆக்ட். ஓகே, ஸோ அது இருக்காது. நேஷனல் லா கமிஷன் நோ. நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் இல்லை. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன். ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் ரொம்ப சிம்பிள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் எஸ்டாப்ளிஷ் நித்தி ஆயோக் டு ரீப்ளேஸ் தி பிளானிங் கமிஷன். ஓகே, நெக்ஸ்ட் which of the following bodies does not or do not find mention in the constitution? National Development Council கிடையாது. Planning Commission neither statutory nor constitutional. Zonal councils we have to check. Okay, so அது எதை மீன் பண்ணுது? இன்டர் கவுன்சிலா இல்லை வெறும் நார்மல் ஜோனல் கவுன்சில் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் இது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல ஃபார்ம் பண்ணது தான். ஓகே, ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல ஃபார்ம் பண்ணுறது எப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் பாடின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. தட் இஸ் நாட் கான்ஸ்டியூஷனல் பாடியா. கொஸ்டினோட டிமாண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாடிஸ் டஸ் நாட் ஃபைண்ட் மென்ஷன் இன் தி கான்ஸ்டியூஷன் தான் கேட்குறாங்க. என்டிசியும் கிடையாது, பிளானிங் கமிஷனும் கிடையாது, ஜோனல் கவுன்சிலும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 3. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் அசோசியேட்டட் வித் பிளானிங் இன் இந்தியா. ஓகே, இது அந்த டைம் பயங்கர கன்ஃபியூஷனான ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. ஏன்னா இதில் எது ஆப்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் என்னன்னா பிளானிங்கிறது எல்லாருமே பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கிற ஏரியா தானே. பட் இதை ஒரு லாஜிக்கலாக தான் இதை அப்ரோச் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதில் என்ன நமக்கு ஈஸியாக பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் அந்த நித்தி ஆயோக்கு முன்னாடி ஓகே பிளானிங் கமிஷனுக்கும் ஃபைனான்ஸ் கமிஷனுக்கும் ஒரு பெரிய டசல் இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது நெட் ப்ரொசீட்ஸு ஆஃப் டாக்ஸஸை வந்து டிவைட் பண்ணி தர்றது, கிராண்ட்டை எவ்வளோ அப்படிங்கிறத டு த ஸ்டேட் ரெக்கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ணும். இவங்க பிளானிங் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கொஷின் இருந்துக்கு அப்படிங்கிறது இவங்க பிளானிங் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இவங்க என்னவா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பாடியாக இருந்துச்சு. தோ இட் இஸ் நெய்தர் கான்ஸ்டியூஷன் நாட் ஸ்டாட்யூட்டரியாக இருந்தாலும் சூப்பர் பாடியாக ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கண்டிப்பாக யார் பிளானிங் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷனோட ரோல் பிளானிங்கான ஸ்கோப் இருக்காது. அப்போது நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷன் எலிமினேட் பண்ணி பாருங்கள், ஆன்சரில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்டிசி இட் இஸ் பார்ட் ஆஃப் தி பிளானிங் கமிஷன். ஓகே, தென் 5th ஒன் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு பிளானிங் அத்தாரிட்டி இருக்கு. ஓகே, ஸோ அப்படி வரையில ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 215. ஸோ தே ட்ரை டு அட்ரஸ் வெதர் யூ ஐடென்டிஃபைட் தட் ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் நாட் இன்வால்வ் இன் தி பிளானிங் ப்ராசஸ். அதுதான். ஓகே, ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனால இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் C215. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ் கமிஷன். இங்கே தான் நான் சொல்றது ஃபினான்ஸ் கமிஷன்லையும் எலெக்ஷன் கமிஷன்லையும் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கான ஸ்கோப்போ இல்லை இன்டெப்த்தாக போய் அங்கே தான் கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் கொடுங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஃபினான்ஸ் கமிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், அவ்வளோதான். ஓகே, டு அலோw the withdrawal of money out of the consolidated fund of India. அது ஃபினான்ஸ் கமிஷனோட ரோலா கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு there are procedures are there. ஓகே, பட்ஜெட் இருக்கு, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அப்ராப்ரேஷன் பில்லு போட்டு அது ஆக்டா மாறி அதுக்கப்புறம் தான் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பணம் எடுக்க முடியும். ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கிடையாது. ஸோ 2 ஆப்ஷன் எலிமினேட்டட். அடுத்து பாருங்க, டு அலோகேட் பிட்வீன் தி ஸ்டேட் த ஷேர்ஸ் ஆஃப் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸ். எஸ், நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுறது ஒன் ஆஃப் தி ரோல் ஆஃப் தி ஃபினான்ஸ் கமிஷன். தட் இஸ் கரெக்ட் தான். அடுத்து டு கன்சிடர் அப்ளிகேஷன் ஃபார் கிராண்ட் இன் எய்ட் ஃப்ரம் ஸ்டேட்ஸ். ஓகே, அந்த கிராண்ட் இன் எய்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அது அவங்களோட ரோல் தான். ஸோ 3rd ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். வாட் அபவுட் 4th ஸ்டேட்மெண்ட்? டு சூப்பர்வைஸ் அண்ட் ரிப்போர்ட் ஆன் வெதர் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் லெவிங் டாக்ஸஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் தி பட்ஜெட்டரி provisions. So no, there is no any scope for it. So அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்தா இந்த நெட் ப்ரோசிட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் ஒன்று அவங்களோட ரோல், கிராண்ட்ஸ் இன் எய்டு ஒன்று, அதுக்கப்புறம் ஷேர்ஸ் பிட்வீன் தி அந்த லோக்கல் பஞ்சாயத்து பாடிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் எவ்வளோ டெவல்யூஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது. தென் எனிதிங் பிரசிடென்ட் ரெக்கமெண்ட். ஓகே, ஸோ அதுதானே தவிர கான்ஸ்டியூஷனலாகவே சில போஸ்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் தி ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது. அதுக்குள்ள எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயங்களும் வராது. ஸோ 1 எலிமினேட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் இஸ் 2 and 3. 4 வர்றதுக்கான ஸ்கோப்பே இல்லை. ரீட் பண்ணி பார்த்தாலே ரொம்ப ஆப்வியஸாக எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான இன்ஸ்டியூஷன் கிடையாது, அது ஒரு ரெக்கமெண்டேட்டரி பாடி தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 and 3.
Next, which one of the following statement with regard to the election commission is not correct in கேக்குறாங்க. Okay, so CDS question 2022 so election commission ஓட இதில் not correct எதுன்னு கேக்குறாங்க. So it conduct the election to the office of the vice president of India. Yes. Who conduct the election for the vice president of India அப்படின்னா that is நமக்கு தெரியும் president, vice president, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய 2 ஹவுசஸ், லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருந்தா, ஒருவேளை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தா அந்த 2 எலெக்ஷனையும் கண்டக்ட் பண்ணி தரது யாரோட ஒர்க்கு தான்? எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நமக்கு தேவை நாட் கரெக்ட். ஓகே, an election commissioner can be removed from his office without the recommendation of the சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ரிசர்வ் பண்ணலாம், இது நமக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகலாம். எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா? ஸோ ஹூ அப்பாயிண்ட்ஸ் தி எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? President தான். Okay, the governor of the state is constitutionally bound to provide support staff for the election commission if required. Okay, so during at the time of election, so இவங்களுக்கு தனியா ஃபோர்ஸோ பாடியோ ஃபங்க்ஷன் எது அத்தாரிட்டி இல்லை. இன்சென்ஸ் எலெக்ஷன் கமிஷனுக்கான செக்ரட்டரியேட்டோ இல்லை அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனிங் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ அவங்களுக்குன்னு தனியாக என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேன் பவர் யூனிட் கிடையாது. அப்போ யார்கிட்ட இருந்து அதை அசிஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து தான் அசிஸ்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது இட் இஸ் அன் கான்ஸ்டியூஷனல் டியூட்டி ஆஃப் தி கவர்னரான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, அடுத்து பாருங்க, எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கரெக்ட் தான். ஸோ இதில் பி ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வித்தவுட்னு இருக்கு. ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் there is an procedure with respect to removal procedure what adopted for the high court judges or supreme court judge என்னவோ அதுதான். பட் with respect to other election commissionersனு வரும்போது they have to remove by the president தான். ஓகே, ஸோ president only can remove the other election commissioners but with the recommendation of the chief election commissioner. ஓகே, ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனரை நீங்கள் என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நாட் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? ஒன்று, எந்தெந்த எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எலெக்ஷன் கமிஷன் வாட் டைப் ஆஃப் எலெக்ஷன்ஸ் தே ஆர் கண்டக்டிங். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் அதர் எலெக்ஷன் கமிஷனரோட கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் என்ன, தேர் சேலரிஸ் சிமிலராக இருக்கா, அவங்களோட டென்யூர் ஒரே மாதிரி இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வேறு இருக்குது, அப்பாயின்மெண்ட்டுக்கு செலெக்ஷன் கமிட்டி வேறு இருக்குது. இந்த செலெக்ஷன் கமிட்டி இப்போ ரீசெண்டாக தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வச்சு நம்ம கொஸ்டின் வரதுக்கான ஸ்கோப் இருக்குது இந்த வருஷம். எலெக்ஷன் கமிஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் இயர். ஓகே, அடுத்து எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானா எஸ் இட் இஸ். ஸோ அதுக்கு இப்போதைக்கு என்ன வந்திருக்கு, ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்குது. அந்த செலெக்ஷன் கமிட்டியோட கம்போசிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் கான்ஸ்டியூஷனலி பவுண்டடானா இதெல்லாம் டேட்டா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது. இப்படி யூபிஎஸ்சியில் பார்த்தா தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாச்சும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி. ஓகே, நெக்ஸ்ட், which one of the following is correct in respect of the commencement of the election process in India? Okay, so election process in India, UPSC 1995 lo get a question. So the recommendation for election is made by the government and the notification for election is issued by the election commission. So இதுல question என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாரு எலெக்ஷனுக்கான ரெக்கமெண்டேஷன் பண்றா, அதை யாரு அனௌன்ஸ் பண்றா, நோட்டிபிகேஷன் யாரு அனௌன்ஸ் பண்றா? ஓகே, ஸோ எலெக்ஷன் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுதா இல்லை அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுதா, எந்த பர்டிகுலர் பர்சன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ த ரெக்கமெண்டேஷன் ஃபார் எலெக்ஷன் இஸ் மேட் பை தி கவர்மெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் இஸ் இஷ்யூட் பை தி எலெக்ஷன் கமிஷன். ஓகே, the recommendation for election is made by the election commission and the notification for election is issued by the home ministry at the center and home department and the states. இதெல்லாம் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஷனுக்காக அது ஸ்டேட்மெண்ட். மினிஸ்ட்ரி எங்கேயாச்சும் போய் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுமான வாய்ப்பு இல்லை, நம்ம அந்த மாதிரி எங்கேயும் படிச்சது இல்லை. ஓகே, then the recommendation for election is made by the election commission and the notification for election is issued by the president and governor of the state concerned. எனக்கு கொஞ்சம் வேலிடா தெரியுது, ஹோல்ட் பண்ணுவோம். Okay, both exercise of making a recommendation for election and that of the issuing a notification in respect of it are done by the election commissioner. ஸோ ரெண்டுமே அவங்க தான் பண்ணுறாங்களா, ரெக்கமெண்டேஷன் அவங்க தான் பண்ணுறாங்க, நோட்டிஃபிகேஷன் அவங்க தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. இதெல்லாம் நமக்கு இன்ஃபர்மேட்டிவான ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கூட. ஸோ ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணுறா வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷனுக்கான டேட்டோ இல்லை எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடக்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான். ஓகே, ஸோ இப்போ ரூல்ட் அவுட் மற்ற விஷயங்கள்லாம். ஸோ இந்த இடத்துல கவர்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ரூல்ட் அவுட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே ரிசர்வ் பண்ணலாம். ஆனால் நோட்டிஃபிகேஷன் யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் அண்டு கவர்னர் தான். ஓகே, ஸோ இவங்க தான் நோட்டீஸ் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபான்னு சொல்லிட்டோம்.
தென் அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட்னு சொல்லியாச்சு. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு யாரை சொல்லியாச்சு, பிரசிடென்ட்னு சொல்லியாச்சு. அப்போ லாஜிக்கலாகவே ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அது யார் பேரில் வரும், அவர் பேரில் தான் வரணும். ஓகே, அதுதான் லாஜிக்கலி கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்று சி இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஸ்டேட்மெண்ட், எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு லட்சுமிகாந்த்லயோ இல்லை வேற எங்கேயும் இதை நம்ம பார்க்க முடியாது. ஓகே, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் சார் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சிடிஎஸ் 2021 கேட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷன் டு தி பஞ்சாயத் ஆர் கண்டக்டட் பை தி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனா? எஸ், கரெக்ட் தான். The state election commissioner is appointed by the chief election commissioner of India-வா? இல்ல, நம்ம நேத்து தான் பார்த்தோம். யாரு? கவர்னர். ஓகே, ஸோ அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோட கவர்னர் தான் பண்ணாருன்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, the state election legislature have the power to make law on all matters relating to panchayat election. ஸோ அது கரெக்ட் தான். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் யூனிட் பண்ணாலே ஆன்சர் வந்துற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ பேசிக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட கம்போசிஷன் அதோட ஆக்டிவிட்டிஸையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி நேற்று நம்ம பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் பார்க்கும்போது இதை பார்த்தாச்சு, திருப்பியோட ஓவர் ட்ரூ பண்ணிக்கிங்க. ஓகே, next, consider the following statement about the state election commission. So the state election commission shall be appointed by the governor of the state. Correct. Okay, so repeated ஆயிருக்கு ஒரே மாதிரி. The state election commission shall have the power of even preparing the electoral rolls beside the power of superintendence, direction and control of the election to the panchayatan கேட்டா state election commissionக்கு தான் electoral roll prepare பண்ற ரோல் இருக்கான்னு கேட்டா கரெக்ட் தான். அவங்க தான் யூசுவலா சூப்பரிண்டெண்டன்ஸ், டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். State election commissioner cannot be removed in any manner from his office until he demits himself or completes its tenure. So cannot be removed in any manner னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எனி மேனர், எந்த மேனர்லயும் அவர் ரிமூவ் பண்ண முடியாது. அப்ப ஏதாச்சும் மிஸ்யூவஸோ இல்ல இன்கெப்பாசிட்டியோ இல்ல கரப்ஷன் ஆக்டிவிட்டிலயும் இன்வால்வ் பண்ணாருன்னா அவர் எப்படி ரிமூவ் பண்றது? லாஜிக்கலா நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் cannot be removed in any mannerனு சொல்றது முடியாது. ஓகே, ஸோ அவருக்குன்னு ரிமூவல் ப்ரொசீஜர் வேற இருக்கு. ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்ன ரிமூவல் ப்ராசஸோ அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம நேற்று படித்தோம். அப்படின்னு வரும்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு வரும்போது ஆன்சர் இஸ் 1 and 2. ஓகே, ஃபைன். தென் 2002 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஓகே, ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர் என்ஜாய் ஈக்குவல் பவர் பட் ரிசீவ் அன்ஈக்குவல் சேலரிஸ்ன்னு சொல்றாங்க. அப்படியா? செக் பண்ணுவோம். Chief Election Commissioner is entitled to the same salary as provided to the Judge of the Supreme Court. Okay. The Chief Election Commissioner shall not be removed from his office except in like manner and on the like grounds as the Judge of the Supreme Court. Third statement correct இப்போ தான் பார்த்தோம். Okay, so third statement correct அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்கு? 2 and 3 தான். Okay, so the term of office of the Election Commissioner is 5 years from the date as he assumes his office or until the day he attains the age of 62 years whichever is earlier. Okay, so ஆப்ஷனா நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ 2 and 3 இஸ் தி ஆன்சர். அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் கிரைட்டீரியா கேட்குறாங்க. தென் வித் ரெஸ்பெக்ட் டு சேலரிஸ் கேட்குறாங்க. சேலரிஸ் யாருக்கு ஈக்குவலண்டான்னு கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்குன்னு ஈக்குவலண்டான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 and 3 இஸ் தி ஆன்சர். படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், ஃபைனான்ஸ் கமிஷன். பாப்புலேஷன் ஆஃப் தி இயர் 2011 வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி tax devolution formula for sharing union tax revenue with the state by எந்த இதில் பாப்புலேஷன் ஆஃப் 2011 சென்சஸை எந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் யூஸ் பண்ணதா கேட்குறாங்க. 13th ஃபினான்ஸ் கமிஷனா இல்லை 14th ஃபினான்ஸ் கமிஷனா 15th ஃபினான்ஸ் கமிஷனா 16th 12th கேட்குறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் இந்த பாப்புலேஷன் 2011 அஸ் அ சென்சஸை யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 14th ஃபினான்ஸ் கமிஷன் தான். தோ 1971 சென்சஸோட ஃபினான்ஸ் கமிஷனை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் 2011ஓட ஃபினான்ஸ் கமிஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவாக 2011 பாப்புலேஷன் சென்சஸை யூஸ் பண்ணி அரைவ் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன். பட் 14th ஃபினான்ஸ் கமிஷன் 1971ஓட பாப்புலேஷன் சென்சஸையும் யூஸ் பண்ணியிருக்கோம், 2001ஓட பாப்புலேஷன் சென்சஸையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனுமே எதை தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 2011 ஃபினான்ஸ் சென்சஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது, நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ 14th ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபைன். அடுத்து, consider the following statement. Okay, the 15th finance commission is used physical effort. Okay, so physical effort in sense performance based linked incentive. Okay, so physical effort as a criterion for the horizontal devolution unlike the 14th finance commission and keta, yes it is, they are fixing certain level of performance index. Okay, so நீங்க அதிகமா அந்த ஒரு பர்టిక్యులர் செக்டார்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க.
ஓகே, எஸ்பெஷலி ஹெல்த், எஜுகேஷன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இஃப் யூ ஆர் பெர்ஃபார்மிங் குட், ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், அதோட டாரிஃப் ரிவைஸன் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ்ஸாக கொஞ்சம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அதை தான் ஃபிஸ்கல் எஃபோர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் ஃபிஸ்கல் இம்பேலன்சஸ். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் பெஞ்ச் மார்க் இருக்கான்னு கேட்டால் அது 15th ஃபினான்ஸ் கமிஷனில் சொன்னாங்க தான். ஓகே, 14th ஃபினான்ஸ் கமிஷனில் அந்த கண்டிஷன் கிடையாது. Both 14th and 15th Finance Commission used. Okay, so pre-2011 census. நான் இப்போ தான் சொன்னேன் 14th Finance Commission என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 சென்சஸும் யூஸ் பண்ணாங்க, 2011 சென்சஸும் யூஸ் பண்ணாங்க. 15th Finance Commission எதை மட்டும் தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன், 2011 சென்சஸை மட்டும் தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். அப்போ 1971 சென்சஸ் யூஸ் பண்ண கிடையாது அப்போ. ஆனால் கொஸ்டினோட டிமாண்ட் பாருங்க, both 15th and Finance Commission 14th Finance Commission used pre-2011 demographic variables சொல்றாங்க. ஆனா 15th Finance Commission என்ன பண்ணல, யூஸ் பண்ண கிடையாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதான் தப்பு. சோ அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் ஒன்லி. சோ அப்ப எதிர்பார்க்கறாங்க. ஓகே, சோ எதெல்லாம் சென்சஸை யூஸ் பண்ணிருக்காங்க, பாப்புலேஷன் சென்சஸ் எது எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்கங்கறது எதிர்பார்க்கறாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்த்திருக்கோம் இது மாதிரி. சோ அடுத்து பாருங்க யூபிசி. யூபிசில ஒரு क्वेश्चन பாருங்க. The number of members of the Union Public Service Commission is prescribed in the Constitution of India ன்னு சொல்றாங்க. So any numbers prescribed with respect to Union Public Service Commission? No, it has to be determined by President. Okay, so for first statement wrong. Okay, assertion wrong. Second பாருங்க, the Union Public Service Commission was constituted under the provision in the Constitution of India. Yes, அது ஒரு constitutional body, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுதான் டிமாண்ட் பண்ணிருக்காங்க. ரீசன் கரெக்ட் தான். So அப்ப A is false, R is true. Okay, fine. இப்போ இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த திங்ஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கும்போது ஆர்டிகல் நம்பர்ஸ், கம்போசிஷன் என்ன, ரிமூவல் ப்ராசஸ் எப்படி இருக்கு இவங்க எல்லாத்துக்கும், தென் வித் ரெஸ்பெக்ட் டு சேலரிஸ் அவங்களுக்கு எங்க இருந்து வருது, ஏஜ் லிமிட் என்ன, டென்யூர் என்ன, ஸ்டாட்யூட்டரி ஆக்ட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகுறாங்க இல்லையா அப்படிங்கிற கிரைட்டீரியாலாம் கொடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கின் த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பேசிக்காக தேவை. ஒரு ரிவிஷனுக்கு இது யூஸ் ஆகும். பட் உங்களுக்கான ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னு ஒன்று வச்சிருப்பீங்க இல்லையா, லக்ஷ்மிகாந்தா ஏதோ ஒரு புக் யூஸ் பண்ணுவீங்க இல்லை, அங்கே நீங்கள் டீட்டெயில்டாக கொஞ்சம் வாட் இஸ் வாட்ங்கிறது இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் மட்டும் பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி நான் சொல்கிற மாதிரி ஃபினான்ஸ் கமிஷனுக்கு, எலெக்ஷன் கமிஷனுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஃபைன். இப்போ ஃபினான்ஸ் கமிஷனோட பார்த்துடலாம். ஓகே, ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த 15th 16th ஃபினான்ஸ் கமிஷன் கொஞ்சம் பேசணுங்கிறதுக்காண்டி தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் டு ரெக்கமெண்ட் டு தி பிரசிடென்ட். ஓகே, ஆன் வாட் மேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் தி ஸ்பியர் ஆஃப் பார்ட் சாப்டர் 1 பார்ட் 12 சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் அண்ட் ஸ்டேட்டுக்கு பிட்வீன் நெட் ப்ரோசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது, ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது. அது போக கிராண்ட் இன் எய்டு. ஓகே, ஸோ ஏதாச்சும் நீங்கள் ஸ்டேட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்றது. மூணாவது பார்த்தீங்கன்னா, எனி மெஷர்ஸ் நீடட் டு ஆகுமெண்ட் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் டு சப்ளிமெண்ட் தி ரிசோர்சஸ் ஃபார் தி பஞ்சாயத்து. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஸ்டேட்டோட பஞ்சாயத்துக்கு தேவைப்படக்கூடிய ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா, அதை எந்த அளவுக்கு ஆர்குமெண்ட் பண்றது, இன்சென்ஸ் கம்பல்ஷனோ இல்லை எனி டைம் எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா நீங்க ஸ்டேட்டுக்கு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு இவ்வளவு செலவழிச்சிங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு இவ்வளவு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சென்டிவ் பேஸ்டு மெக்கானிசமா கொண்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயம், இல்ல எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ணா. இதுதான் இப்போ ரீசெண்டா கான்ஸ்டியூட் பண்ணிருக்க 16th ஃபினான்ஸ் கமிஷன். இதோட சேர்மன் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க, அரவிந்த் பன்னாகிரியா. இதோட டைம் பீரியட் பார்த்துக்கோங்க 5 years, April 1, 2026 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு பொறுத்தளவுக்கு 280 என்னவோ அதுதான், நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 280 ஒரு 4 லிஸ்ட் இருக்கும், தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. அது போக அடிஷனல் ரெக்கமெண்டேஷனா ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபைனான்சஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதை ரிவைஸ் பண்றதுக்கோ இல்ல இதுல இப்பதான் நம்ம நிறைய டிசாஸ்டர்ஸ் பாக்குறோம் இல்லையா, ஸோ குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சினால இந்த கிளவுட் பஸ்ட் இது மாதிரி நிறைய டிசாஸ்டர்ஸ் பாக்குறோம் இல்லையா. ஸோ அப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு இன்னும் நமக்கு என்ன கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டுக்கு அதிகமான ஷேர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ அந்த இதில் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்னு சொல்லி, அந்த டிசாஸ்டருங்கிற வேர்டு முக்கியம், அவ்வளவுதான், வேற எதுவும் தேவையில்லை. அதுல போயிட்டு கண்டிஷனா இல்லையானா இல்லை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இதுக்கு பேசியிருக்காங்க அப்படின்னா போட்டு வந்துருங்க, கரெக்ட் தான். ஓகே, ஸோ அதை தாண்டி அதில் பெருசாக நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கிற வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. 15th ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்தவரைக்கும் NK சிங் கமிட்டி தான் இதோட சேர்பர்சன். ரெக்வயர்ட் 2 சமிட்ஸ், இது மொத்தம் 6 வருஷம். ஒன்று வந்து இன்டர்வியூ ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணாங்க, இன்னொன்று ஃபைனல் ரிப்போர்ட்டா 5 வருஷம் ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணாங்க. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 42% ஆஃப் ஷேர்ஸ் இருந்துச்சு. நெட் ப்ரோசீட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டு த ஸ்டேட் யூனியன் ஹாவ் டு கிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42%.
அதை ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா 41%க்கு மாற்றினாங்க. ஆனால் அந்த 1% குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்குள்ள மாறினதுனால அந்த 1% ஆஃப் டேக்ஸ் யார் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால குறைச்சிட்டதா சொல்றாங்க. ஸோ 41% தான் டேக்ஸ் நெட் ப்ரொசீட்ஸ் கொடுத்தது. இது நம்மளோட கிரைட்டீரியா. ஓகே, ஸோ இதுல இருக்கு பாத்தீங்களா இன்கம் டிஸ்டன்ஸ், ஏரியா, பாப்புலேஷன். நான் சொன்னேன்ல பாப்புலேஷன் 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இங்க பாருங்க யூஸ் பண்ணல, இங்க மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்க யூஸ் பண்ணல. ஸோ இது நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, ஃபாரஸ்ட் கவர் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனா இங்க யூஸ் பண்ணல. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரஸ்ட் அண்ட் ஈக்காலஜிங்கிற பேர்ல இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்க யூஸ் பண்ண கிடையாது. ஓகே, டாக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபோர்ட்ஸ்னு சொன்னோம்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்சென்டிவ்ஸ் அது இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க 2.5%. ஓகே, ஸோ அப்போ எதெல்லாம் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணலங்கிறத மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் வர்றதுக்கான ஸ்கோப் அதிகம். 16th கேட்க முடியாது. டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிளாரிட்டி இல்லாத ஒன்று, அது ஃபைனல் ரிப்போர்ட்டா வந்தா தான் கேட்க முடியும். பட் இதெல்லாம் நமக்கு கண்டிஷனா இருக்கு. ஓகே, இதுல கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, தென் 15th ஃபினான்ஸ் கமிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பார்த்தாச்சு, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் கிராண்ட் பொறுத்தளவுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஓவர் தி 2021-6 the following grants will be provided from the central resources. இதுல தான் இந்த செக்டார் ஸ்பெசிபிக் கிராண்ட்ஸ் அலோகேட் பண்ணது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இது கிடையாது. 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல செக்டார் ஸ்பெசிபிக் கிராண்ட்ஸ் கொடுத்தானுங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு செக்டார் ஸ்பெசிபிக் கிராண்ட்ஸ் அலோகேட் பண்ணாங்க. ஸ்டேட் ஸ்பெசிபிக் கிராண்ட்ஸ், கிராண்ட் டு லோக்கல் பாடிஸ்லாம் கொடுத்தது தான். இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு. எந்தெந்த ஏரியாலன்னு பார்த்துங்க, ஹை ஸ்கூலு, ஹெல்த், higher education, implementation of agriculture reforms, maintenance of Pradhan Mantri Gram Sadak Yojana, road, judiciary, aspirational districts and blocks. இதுலலாம் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அது போக அந்த பிசிக்கல் எஃபோர்ட் அப்படிங்கிறது வித் நத்திங் பட் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு சில இன்சென்டிவ்ஸ் அவங்க கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ வித் திஸ் இது பேசிக் டிஃபரன்சஸ். ஓகே, பிட்வீன் 14th and 15th ஃபினான்ஸ் கமிஷன். இதுவும் இந்த ரிப்போர்ட் தான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே, ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ வித் திஸ் கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் முடிஞ்சு அடுத்து நம்ம மேஜராக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் மட்டும் தான். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பார்த்துட்டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல என்னென்ன பார்க்கணுங்கிறத மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு மேக்ஸிமம். ஓகே, ஸோ அந்த ஒரு ஏரியாவை மட்டும் நம்ம பார்த்துடலாம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை பொறுத்தளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கான ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. எந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் வாட் சிச்சுவேஷன் வேர் பார்லிமெண்ட் கேன் மேக் லா ஆன் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ், இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஃபினான்ஷியல்னு வரும்போது ஹோலிஸ்டிக்காக சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் ஃபினான்ஷியல் ரிலேஷனை எக்ஸ்க்ளூசிவாக வச்சு கொஸ்டின் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கார்பரேஷன் டேக்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, இன்டர்ஸ்டேட் ட்ரேடோட கம்பேர் பண்ணி, இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷனோட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்குது. சேல்ஸ் டேக்ஸ் ஒரே ஒரு கேட்டிருந்தாங்க, பட் அதை எக்கனாமியோட தான் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சு. ஓகே, ஸோ இதில் பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை பொறுத்தவரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், செகண்ட் ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டிவ், தேர்ட் ஒன் இஸ் ஃபைனான்ஷியல். ஸோ இந்த 3 ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன மாதிரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்கிறது தான் ஒன்று. லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் இட் இஸ் கோடிஃபைடு. ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் இட் இஸ் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு எனி கிளாரிட்டி இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லாட்டினாலும் பட் எதை அப்படியே அப்ராப்ரியேட்டாக அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னவோ அது எக்ஸ்டெண்டட் டு எக்ஸிக்யூட்டிவ் தான். ஸோ அது ஒன்று இருக்கு. தென் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு டு ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு. ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு அந்த சென்டர் ஸ்டேட் tax devolution in sense distribution between the center and the state, exclusive taxes collected by the state, exclusive tax collected by the union, taxes levied but collected and levied by union but collected and appropriated by state, tax levied and collected by union but appropriated by state, then அது கிராண்டா கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது கோத்ரூ மட்டும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரீட் பண்ணீங்கனாலே புரியும். ஏன்னா இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் ரொம்ப பெரிய சாப்டர், பட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்தால் போதும். தட் இஸ் நான் இப்போ நோட்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டியோடு இருந்தாலே போதும். ஏன்னா நிறைய இந்த ஏரியாவில் மிஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க நீங்கள். ஆனால் மினிமம் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த ஏரியாவிலேருந்து எடுத்துகிட்டு போங்க, யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ். ஓகே ஃபைன். லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸை பொறுத்தளவுக்கு 2 விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட்டையும்
கம்பேர் பண்ணுவாங்க. ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு டெரிட்டரி பேஸ்டு, இன்னொன்று வித் ரெஸ்பெக்ட் டு சப்ஜெக்ட் பேஸ்டு. டெரிட்டரி பேஸ்டு அப்படின்னு வரும்போது யூனியனோட லெஜிஸ்லேச்சர் டெரிட்டரி அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி கிரேட்டர் தென் தி ஸ்டேட். ஏன்னா ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் தட் கன்சர்ன் ஸ்டேட் தான் அதனால லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். யூனியனை பொறுத்தளவுக்கு த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியாவும் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியனுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட்டை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் அதிகம். ஆனால் லிமிடேஷன் ஃபார் தி பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் வரும்போது யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்தளவுக்கு எல்லா லாவும் அப்ளிகபிள் ஆகாதாங்க. அதே மாதிரி ஷெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல் 5லையும் ஷெட்யூல் 6லையும் லா மேக் பண்ணுறதுக்கான லிமிடேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஈவன் பார்லிமெண்ட்டும் இருக்கு. ஓகே, ஸோ அது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். இது நம்ம நோட்டீஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயமும் கூட. லிமிடேஷன் டு த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் இந்த 3 கிரைட்டீரியா தான். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு வரும்போது ஷெட்யூல் 7ல யூனியன்ல ஸ்டேட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு சர்டன் லிஸ்ட்டை மாத்திருப்பாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஐம் ஷோர் இது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, பட் எக்ஸாக்ட் லிஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு மட்டும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த ஒரு 5 மேட்டர் என்னவாயிருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாறி இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கிறனால, இந்த எஜுகேஷன் இஷ்யூஸ் போகிறதுனால அதை வச்சு கொஸ்டின் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. அதனால சொல்றது தான். ரெசிடரி பவர்ஸை பொறுத்தளவுக்கு யூனியனுக்கு தான் இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபைன். அடுத்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். இதுதான் கொஸ்டினுக்கான ஏரியா. ஓகே, ஸோ ஒரு 2 to 3 டைம்ஸ் இதே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டிஷன்ஸ், வென் ராஜ்யசபா பாசஸ் ரெசல்யூஷன், proclamation of emergency, that is national emergency, okay, by means of agreement between states, 2 states குள்ள இருக்கக்கூடிய agreements, implementing treaties, ஏதாச்சும் national international treaties. okay, so treaties னு வெறுமனே இருக்கு, international treaties னு மாத்திக்கங்க. okay, international treaties. Then under proclamation of failure of constitutional machinery, that is president rule. First one by one பார்த்துருவோம். When Rajya Sabha passes a resolution, okay, so ஒரு national interestல ஸ்டேட் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் லா மேக் பண்றதுக்கான ப்ரொவிஷனை ரெசல்யூஷனா ராஜ்யசபால பாஸ் பண்ண முடியுமானா பாஸ் பண்ண முடியும். வாட் இஸ் தி ரெக்வயர்ட் மெஜாரிட்டி? 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். ஃபைன். ஸோ இதோட டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்கும்? 1 year வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எத்தனை வருஷத்துக்கு கூட? 1 வருஷத்துக்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா என்னவாயிரும்? 6 monthsக்குள்ள ஆப்ரேஷன் சீஸ் டு ஆப்ரேட். சரி, இப்போ ராஜ்யசபால ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஸ்டேட் சப்ஜெக்ட்ல நீங்க லா மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. இந்த சேம் டைம் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் அதே சப்ஜெக்ட்ல லா மேக் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பட் இட் ஷுட் நாட் பி வயலேட் தி ப்ரொவிஷன்ஸ் விச் enacted by the parliament. ஓகே, ஸோ ரெபக்னன்சி என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட லாஸ் எல்லாமும் போயிடும், ஈக்குவலண்டா ஆகும்போது. ஸோ இது ஒரு கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வென் ராஜ்யசபா பாசஸ் ரெசல்யூஷன். ஒரு கொஸ்டின். அடுத்து ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி இருக்கிறப்ப என்ன கண்டிஷன் ஆகும்? ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கம்ப்ளீட்டா என்னவாயிரும்? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கண்ட்ரோல் எல்லாமே டு தி பார்லிமெண்ட் போயிடும். அப்போ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா மேக் பண்ற விஷயங்கள் பண்ண முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லிஸ்ட்ல. ஆனா அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 months தான். 6 months ஆஃப்டர் நேஷனல் எமர்ஜென்சி எக்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ 6 months ஆஃப்டர் நேஷனல் எமர்ஜென்சி எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் இன்னாபரேட்டிவ் ஆயிரும். ஓகே, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இன்னாபரேட்டிவ் ஆயிரும். இதுக்கும் பிரசிடென்ட் ரூலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஆக்டிவா ஆட்டோமேட்டிக்கா இன்னாபரேட்டிவ் ஆகும். ஆனா பிரசிடென்ட் ரூல்ல வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அந்த லாவை இன்னாபரேட்டிவ் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த இதுக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் எமர்ஜென்சிக்கும் பிரசிடென்ட் ரூலுக்கும் உள்ள டிஃபரெண்ட். அடுத்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு கேட்கவே தேவையில்லை. ஸோ அவங்களே பண்ணிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட். ஸோ அது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் சப்ஜெக்டா இருந்தாலுமே தே ஹாவ் த ரைட் டு மேக் அ லா ஆன் தோஸ் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, அடுத்து பை மீன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது when 2 or more states. ஸோ இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனா வந்து எங்களுக்கு ஒரு லா மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த இது இட் இஸ் அன் பவர் ஆஃப் சரண்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதில் யார் இன்வால்வ் ஆக முடியாதுன்னா ஸ்டேட் இன்வால்வே ஆக முடியாது. அது கம்ப்ளீட் சரண்டர் ஆஃப் பவர். ஸோ அந்த இதில் ஸ்கோப் கிடையாது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்கோப் தான் இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அந்த ஏரியாவில் லா மேக் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை. அதை தான் இந்த இதில் சொல்லியிருக்கேன், படிச்சுக்கோங்க. அடுத்து டியூரிங் பிரசிடென்ட் ரூல். டியூரிங் பிரசிடென்ட் ரூல் அப்போ லா மேக் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அதோட டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அந்த லாவை இன்னாபரேட் பண்ற வரைக்கும் இருக்கும். அங்க 6 monthsல நேஷனல் எமர்ஜென்சில ஆட்டோமேட்டிக்காவே இன்னாபரேட் ஆயிரும். பட் ஸ்டேட் எமர்ஜென்சி வரும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹாஸ் டு இன்னாபரேட் இட். ஓகே, ஸோ இந்த 2 டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் 5 கண்டிஷன் வேர்
parliament can make law on the state subjects. Okay, so இது with respect to legislature. Distribution of executive power பொறுத்தவரைக்கும் at parallel with legislature தான். But normal timeல certain conditions were imposed against the state executives to follow these matters. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா with respect to union law ஓட existing lawக்கும் கோஆபரேட் பண்ணி போகணும் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அது போக வித் ரெஸ்பெக்ட் டு ரயில்வேஸ், மிலிட்ரி, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நேஷனல் டியூட்டி மாதிரியும் ஸ்டேட்டோட டியூட்டியும் கூட. ரயில்வேவை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இம்போஸ் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணி தர வேண்டியது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட பொறுப்பு. ஓகே, அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி எஜுகேஷனில் மதர் டங்கை வந்து டு தி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி குரூப்ஸ் இவங்களுக்கு என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டேட்டோட பொறுப்பு எக்ஸிக்யூட்டிவ்ல. அதே மாதிரி டு என்ஷூர் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் அதுவும் ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் எக்ஸிக்யூஷன்ல. தென் டு என்ஷூர் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் இஸ் கேரிட் ஆன் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொசீஜர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இது நார்மல் டைம்ல இருக்கிறது. டியூரிங் எமர்ஜென்சி என்டையர் கண்ட்ரோலுமே யாருக்கு வந்துடும்? ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல் எல்லாமே யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு போயிடும். ஓகே ஃபைன். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். இது பார்ட் 12 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல சொல்றாங்க சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ல. இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர் டு லெவி டாக்ஸஸ் பாருங்க. பவர் டு லெவி டாக்ஸஸ் பை தி ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. பவர் டு லெவி டாக்ஸஸ் பை யூனியன் வாட் ஆல் த திங்ஸ் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இங்க அக்ரிகல்ச்சர் லேண்டு, இங்க அதர் தென் அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஓகே, ஸோ இங்க இன்கம் டாக்ஸ் லெவி பண்றதுக்கு இருக்கு, இங்க அக்ரிகல்ச்சர் இன்கம், பட் அது கிடையாது நமக்கு. ஓகே, ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, அவ்வளவுதான். டாக்ஸஸ் பிலாங்கிங் டு யூனியன் எக்ஸ்க்ளூசிவ்லி, இதெல்லாம் தான் அந்த கார்பரேஷன் டாக்ஸ் இந்த வருஷம் கேட்டது. ஓகே, ஸோ கார்பரேஷன் டாக்ஸ் யாருக்கு விட்ட வருது அப்படின்னு, ஸோ தட் இஸ் யூனியன் எக்ஸ்க்ளூசிவ்லி யூனியன். ஓகே, அதுபோக டாக்ஸ் பிலாங்கிங் டு த ஸ்டேட் எக்ஸ்க்ளூசிவ்லி பார்த்துக்கோங்க. டியூட்டிஸ் லெவிட் பை யூனியன். ஓகே, ஸோ லெவிட் இன் சென்ஸ் சொல்றது இவ்வளோ கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, ஆனால் கலெக்ட் பண்றது அப்ராப்ரேட் பண்றது யார் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னா ஸ்டேட் பண்ணிக்கிடுவாங்க. அது ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அண்ட் சச் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் ஆன் மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன். ஓகே, இது கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டாக்ஸஸ் லெவிட் as well as collected by the union but assigned to the states in which they are leviable. ஸோ இது என்ன டைப் ஆஃப் டாக்ஸஸ்ன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து டாக்ஸஸ் லெவிட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இது எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் சர்சார்ஜஸ் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக யூனியன் கலெக்ட் பண்ணுறதும் பண்ண முடியும். ஓகே ஃபைன். இப்போ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் நீங்கள் பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் இவ்வளோதான். ஓகே, இதில் ஜிஎஸ்டி கவுன்சில்லாம் நீங்கள் எக்கனாமியோட பார்த்துக்கோங்க. பேசிக்கான அந்த கவுன்சிலோட ஃபங்க்ஷன் ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்டு, அது கேட்கறதுக்கான இப்போ இல்லை. ஓகே, கேட்கல, இது வரைக்கும் கேட்கல, பட் கேட்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. கம்போசிஷன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில், ஃபங்க்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில், வெதர் இட் இஸ் பைண்டிங் ஆர் நாட், இந்த ஆஸ்பெக்ட்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எமர்ஜென்சி பார்த்தலாம். எமர்ஜென்சியில் பேசிக்காக வந்து நேஷனல் எமர்ஜென்சிலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ், பட் யூபிஎஸ்சி சைடு இருந்தாலும் அதர் எக்ஸாம்ஸில் இருக்குது. ஓகே, சிடிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி அப்படின்னு வரும்போது ஒரு டைம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வச்சு கேட்டிருக்காங்க. த நேஷனல் எமர்ஜென்சி ஒரு தடவை கேட்டிருக்காங்க லாஸ்ட் இந்த 15 இயர்ஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ரூலில் ஒரு அப்ளிகேஷன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி இன் இந்தியா. ஓகே, டியூரிங் எமர்ஜென்சி த பார்லிமெண்ட் கேன் மேக் லா ஆன் தி சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன்ட் இன் தி ஸ்டேட் லிஸ்டா? எஸ், இப்போ தான் பார்த்தோம். The fundamental rights except the right to constitutional remedies are denied to the citizens. So except constitutional remedies தவிர மற்ற எல்லாத்தையுமே டினை பண்ண முடியுமா அப்படின்னா where article 20 and 21 cannot be suspended even there is an emergency ன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ரைட் டு லைஃப் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் தி கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட். ஓகே, ஸோ அப்போ இட் கேனாட் பி டினைட் அட் எனி டைம். பட் அவங்க என்ன சொல்றாங்க, எக்ஸப்ட் தி ரைட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ் ஆர் டினைடுன்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னா ஆன்சர் இப்போ நமக்கு என்ன வந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 3. ஆப்வியஸ்லி 3 1 நம்ம இப்போ தான் பார்த்தோம் கரெக்ட் அப்படின்னு, 1 and 3 தான் வரணும். பட் we will check on the third statement. In an emergency, the normal federal system is modified and the country is governed as if it was a unitary state. அது நம்ம யூஸ்வலாக படிச்சது தான். ஓகே, then declaration of emergency by the president does not need the approval of the parliament and கேட்டால் no, it required an approval from the parliament. ஸோ அப்போ கொஸ்டின் கேட்டுக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா whether it can make law on the state subject. Yes. What type of things affected in the fundamental rights? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்ன ரைட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. நார்மல் டைமில் ஓகே, ஃபெடரல் டைம் தட் இஸ் எமர்ஜென்சி டைமில் யூனிட்டரியாக ஃபங்க்ஷன் ஆகும்.
Declaration of emergency required parliament approval anu keta yes it is. Okay, so appo adha check பண்றாங்க. அடுத்து போலாம். Consider the following statement in respect of financial emergency under Article 360 of the Constitution of India. Okay, so Article 360 financial emergency 2007 la UPSC la keta question da. A proclamation of financial emergency issued shall cease to operate at the expiration of 2 months unless before the expiration of that period it has been approved by the resolution of both houses of the parliament. Yes, that is the procedure. Again and again they are asking the procedure of approval of the parliament. Okay, so parliament or approval required for 3 emergencies. But what is the demand? அது எதுல 1 month. Okay, so national emergency na 1 month. President financial emergency na 2 month. Required majority இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. Okay, then revoke பண்ண முடியுமா with respect to national emergency, executive நாலையும் பண்ண முடியுமா, parliament நாலையும் பண்ண முடியுமான்னு யோசிங்க. That is check பண்ணிக்கங்க, பார்க்கலாம். Okay, with respect to state ன்னு வரும்போது revoke executive மட்டுமே பண்ணா போதுமா, அந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. Okay, then if any proclamation of financial emergency is in operation, it is competent for the President of India to issue direction for the reduction of salaries and allowances of all or any class of persons serving in connection with affairs of the Union, but excluding the judges of the Supreme Court and the High Court. Excluding but okay, excluding the judges of the Supreme Court and High Court and keta no, that is including judges of the Supreme Court and High Court. Okay, so our second statement is wrong. So answer for this one is A1 only. Okay, next இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதில் அப்சர்வேஷன் என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு லென்த்தியான சாப்டர் அதனால சொல்கிறேன். ஓகே, கிரவுண்ட் ஃபார் டிக்ளரேஷன் 3 டைப்ஸ் ஆஃப் கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஜூரிஸ்டிக்ஷன் என்டையர் இந்தியா ஆர் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இம்போஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ரோல் ஆஃப் கேபினெட் ரெக்கமெண்டேஷன் இஸ் மேண்டேட்டட் 44th Amendment ஆக்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பார்லிமெண்ட் அண்ட் அப்ரூவல் அண்ட் டியூரேஷன், ஸோ அந்த 1 month டைம் பீரியட், ரெக்வயர்ட் மெஜாரிட்டி என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரிவோகேஷன் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் இஸ் பாசிபிளா, வேர் இட் கேன் இனிஷியேட்டட் பை பார்லிமெண்ட்டான்னு கேட்டால் எஸ், 1/10 இன்வைட் பண்ணி ஸ்பீக்கர் கிட்ட நோட்டீஸ் கொடுத்து ப்ரொக்ளமேஷன் ரிவோக் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஓகே, ஸோ கேன் பார்லிமெண்ட் ரிவோக் தி ப்ரொக்ளமேஷன் கேட்டால் எஸ் இட் இஸ். பவர் டு இஷ்யூ டிஃப்ரெண்ட் ப்ரொக்ளமேஷன் இன் சேம் டைமா, எஸ் பண்ணலாம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்கும், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்கும், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்கும்னு பார்த்து வச்சுக்கோங்க. தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகும், 358 இம்போஸ் பண்ணால் என்ன நடக்கும், தட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்னா 19 சஸ்பெண்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியும். அல்ஸ் எக்ஸ்டர்னல் அக்ரெஷனை விட்டுட்டு இன்டர்னலாக ஆர்ம்டு ரெபலியன் வரும்போது 19 பண்ண முடியுமா, பண்ண முடியாது. 2021 அப்போ எத்தனை டைம்லையுமே பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸை சஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது ஹூ கேன் இம்போஸ் பிரசிடென்ட் ரூல், பிரசிடென்ட் தான். ரோல் ஆஃப் கவர்னர் இன்டென்ஸ் மியர் ரெக்கமெண்டேட்டரி. Ground for imposition of president rule, constitutional violation. Is council of ministers can be dismissed? Yes, they can. Is legislative assembly can be suspended or dissolved? Suspend பண்ணலாம், to an extent dissolve பண்ணாலும் பண்ணலாம். பட் ப்ரேயரா என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்தோடனே டிசால்வ் பண்ண மாட்டாங்க. பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவையா, எஸ் இட் இஸ். ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கா, இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் கண்டிஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு வரும்போது ப்ரொவிஷன்ஸ் அஸ் டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் இம்போஸ் பண்ணிக்காங்களா, இல்லை. ஓகே, என்ன அது ஆர்டிகல் 360 இருக்கு. பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் இதுக்கு தேவையா, இருக்கு. டியூரேஷன் 2 months அதுக்குள்ள வாங்கி ஆகணும். ரெக்வயர்ட் மெஜாரிட்டி என்னவா இருக்க முடியும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி என்ன கண்டிஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ பேசிக்கா இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு அப்ரோச் நேஷனல் எமர்ஜென்சி. ஒரு கொஸ்டின் வரலாம், பட் ஏரியா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது ஆல்ரெடி நான் சொன்னது தான். தட் இஸ் அந்த பார்லிமெண்ட் அதை ஒட்டியே ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அடிக்கடி அதுதான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் இப்போ பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கு. அதனால ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு போயிடலாம். சின்ன வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, பார்ட் பார்த்துக்கோங்க. இட் இஸ் பார்ட் 17. ஓகே, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் அப்படிங்கிறது இட் இஸ் ஹிந்தி ரிட்டன் இன் தேவகனி ஸ்கிரிப்ட். பட் நியூமரல்ஸ் மட்டும் பாருங்க, நம்பர்ஸ் மட்டும் இன்டர்நேஷனல் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஓகே, இங்கிலீஷ் அஸ் அ லாங்குவேஜ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் அப்படிங்கிறது ஒரு 5 yearsக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் 10 yearsக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ண வேண்டியதா இருக்குன்னு கண்டிஷன். ஸோ அதுபடி பிரசிடென்ட்டுக்கு ஓகே பிஜி கேர் கமிஷன் அண்ட் கோபித் பாலபக் கமிட்டி அப்படின்னு சொல்லி 2 சேர்மன்ஷிப்ல கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவரோட ரெக்கமெண்டேஷன் படி 1963 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 yearsக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்றதா சொன்னாங்க. பட் 1967 என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரொலாங்கடா கம்பல்சரியா இங்கிலீஷை வந்து என்னன்னா அசன் அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதை ரீட் பண்ணால் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்.
அடுத்து ரீஜனல் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜஸை என்னவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது ஒரு கண்டிஷன். என்னன்னா இந்த இதில் இந்த 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜஸில் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருந்துச்சுன்னா இல்லை. ஓகே, பட் 2 or more ஸ்டேட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா ஹிந்தியை வந்து ஒரு காமன் கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக யூஸ் பண்ணிக்கலாமானா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில ஸ்டேட்ஸும் இருக்குது. ஓகே, அது போக லாங்குவேஜ் ஆஃப் த ஜுடிஷியரி அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் லா என்னன்னா கம்பல்சரியாக இங்கிலீஷில் இருக்கணும். ஓகே, ஸோ கம்பல்சரி இங்கிலீஷில் தான் ஹைகோர்ட் அண்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் பில்ஸ், ஆக்ட், ஆர்டினன்சஸ் எல்லாமே என்னென்னா கம்பல்சரியாக எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கணுங்கிறதான் கண்டிஷன்ஸ். ஓகே, அது போக இஃப் ப்ரொவைடட் ஒருவேளை ஸ்டேட் ஹைகோர்ட்டில் ஓகே கவர்னரோட அப்ரூவலோட ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகே, ஸோ ஹவர் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் வித் த ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் can authorize the use of Hindi or any other official language of the state in the proceedings in the High Court of the state, but not with the respect to judgments, degrees and orders. Okay, so president oda consultation oda governor enna pannalam அப்படின்னா அந்த கோர்ட்டோட லாங்குவேஜ் அவனோட ரீஜனல் லாங்குவேஜ்க்கு மாற்றுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பட் அது இம்ப்ளிமெண்டேஷனில் கொஞ்சம் சாத்தியமானது இல்லை. ஓகே, ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு பாசிபிள் அந்த லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் பண்ண முடியும். ஜுடிஷியரியை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் தான். ஓகே, அஃபிஷியல் லாங்குவேஜாக இப்போயும் என்னென்னா இங்கிலீஷ் கன்னியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஹிந்தி அஸ் அ ரிட்டன் இன் தேவநகிரி ஸ்கிரிப்ட் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன். ஓகே, ஃபைன். அடுத்து இப்போ அமெண்ட்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். An amendment to the Constitution of India can be initiated by an introduction of a bill in the Lok Sabha only. No, it is initiated in either house of the parliament. Legislature பார்க்கும்போதே பார்த்தோம். Okay, so first statement தப்பு. If such an amendment seeks to make changes in the federal character of the constitution, the amendment also requires to be ratified by the legislature of all the states of the union. No, it is half of the state ன்னு அன்னைக்கே படிச்சோம். Okay, so just recall மாதிரி தான் இது. So neither one nor two. Okay, next. A bill pending in the constitution require a prior recommendation of the president of India. A bill amending the constitution require prior recommendation or no? Okay, so it is not on money bill இல்ல financial bill 1-2 கிடையாது. prior recommendation of the bill தேவைன்னு it is president of India ஓட prior recommendation இல்ல. Okay, அப்ப ஆன்சரே வந்துரும் 2 and 3. Okay, so when a constitutional amendment bill is presented to the president of India, it is obligatory for the president of India to give his or her assent. 24th amendment act la correct. Okay, then the constitutional amendment bill must be passed by both houses of the parliament, that is Rajya Sabha and Lok Sabha, by a special majority, and there is no provision for joint sitting. எதுக்கு கிடையாது? Constitutional amendment bill கிடையாது. So answer is correct தான். Okay, so அந்த joint sitting கிடையாது. Answer is 2 and 3. The basic structure theory of the Constitution of India implies that certain features of the Constitution are so essential to it that they cannot be abrogated. Reserve பண்ணலாம். Fundamental rights cannot be abridged or taken away. Basic structure ஓட இதிலே பொருந்தல. The Constitution cannot be amended except in accordance with the procedure prescribed in Article 368. இது basic structure ஓட definitionக்கு வராது. The preamble of the Constitution cannot be amended for it not a part of the Constitution and at the same time represent real spirit. No. The certain features of the Constitution are so essential to it that they cannot be abrogated. அதுதான் basic structure theory ஓட objective. அடுத்து consider the following statement. The Constitution of India has 20 parts. இப்போ no இல்ல. There are 390 articles in the Constitution in India all. இப்போலாம் 400க்கு மேல போயிருக்கும், அதுவும் கிடையாது. The 9th, 10th, 11th and 12th schedules were added to the Constitution of India by the Constitutional Amendment Act. Yes, original Constitution 8 schedules தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஆட் ஆச்சு. So answer is 3 only. Okay. Next, consider the following statements. 44th Amendment Act of the Constitution of India introduced an article placing the election of the Prime Minister beyond judicial review. அது 44th Amendment Act இல்ல, அது abolish பண்ணுச்சு. Okay, so statement தப்பு. The Supreme Court of India struck down the 99th Constitutional Amendment to if India is being violative of the independence of the judiciary. Yes, 99th Judicial Commission, நம்ம National Judicial Appointment Commission பார்க்கும்போது இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். Okay, so second statement correct தான். The last part, the 368 of the Constitution of India, the Parliament may amend any provision of the Constitution by way of 2024 addition, variation and deletion மூணுமே பண்ண முடியும். 2024 கேட்ட கொஸ்டின் தான் ஆன்சர் D 1, 2 and 3. Next, consider the following statement of India. Define, that is Constitution of India define its basic structure. Define பண்ணிருக்காங்களா கான்ஸ்டிடியூஷனல் பேசிக் ஸ்ட்ரக்சர்ங்கிறத? நோ, இட் இஸ் அன் ஜுடிஷியல் இன்வென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்வியஸ்லி ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் ஃபார் த ஜுடிஷியல் ரிவ்யூ டு சேஃப்கார்ட் த சிட்டிசன்ஸ் லிபர்ட்டி அண்ட் டு பிரிசர்வ் தி ஐடியல்ஸ் ஆன் விச் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் பேஸ்ட். எஸ், ஓகே. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது ஆர்டிகல் 113 இம்ப்ளிசிட்டாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இட் இம்ப்ளைஸ் தட் இட் சேஃப்கார்ட் தி சிட்டிசன்ஸ் லிபர்ட்டிஸ் அண்ட் டு பிரிசர்வ் தி ஐடியாஸ்ங்கிறது கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் இஸ் பார்க்க வேண்டியது, திருப்பி நான் ரீகால் பண்ணுறேன். 24th Amendment Act தான் பார்லிமெண்ட் ஆஃப் த பவர் டூன்னு இனிஷியேட் பண்ணுறாங்க.
can initiate in either house of the parliament. Majority பொறுத்தளவுக்கு majority of the total members of that house and by a majority of not less than 2/3 of the members present and voting, இதான் required majority. President must sign அப்படிங்கிற 24th Amendment Actல கொண்டு வந்ததுதான். List of things which required half of the state ratification other than the following procedure அப்படின்னா these are all the list. நேத்தே பார்த்தோம். Okay. So with this constitution amendment is over. Okay. அடுத்து evolution of basic structure. ஸோ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சங்கரி பிரசாத் கேஸில் என்ன சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் கோலத்தநாஸ் கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, சாக்ரோ சாங்க்ட்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை ஓவர் ரூல் பண்ணுறதுக்கு 24th Amendment Act கொண்டு வருவாங்க. 24th Amendment Act என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 13 368லையும் இம்போஸ் பண்ணக்கூடிய அமெண்ட்மெண்ட்டை வந்து என்னன்னா கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் கேஸ் வந்த பாதி கேஸில் என்ன சொல்லிடுவாங்க, நோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணிச்சுன்னா எந்த ஒரு ப்ரொவிஷனையுமே கொஸ்டின் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஜுடிஷியரியோட இன்வென்ஷன் தானே தவிர இட் இஸ் நாட் டிஃபைன்ட் ஆர் மென்ஷன்ட் இன் எனிவேர் இன் தி கான்ஸ்டியூஷன். ஓகே. அடுத்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இது பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் திங்ஸ் தட் இஸ் பார்ட் 21ல இருக்கு. டெம்பரவரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத், தென் நாகாலாந்து, அசாம், மணிப்பூர், ஆந்திரா, சிக்கிம். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் யுவர் ஃபேக்சுவல் நாலேஜ் தான். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்ரி தட் இஸ் கான்ஸ்டியூஷனோட மொத்த ஏரியாவுமே முடிச்சிட்டோம். ஒரு 5 to 10 minutes மட்டும் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், இந்த டவுட் கேட்டிருந்தீங்கல்ல அதுக்கு மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செஷன் முடிஞ்சு இதோட. ஓகே. மொத்தம் 3 டேட்டோட மேஜர் கொஸ்டின்ஸ் என் கையில் இருக்குது. ஓகே. ஸோ மொத்தம் 3 டேட் இருக்குது. அந்த 3 டேட்டில் இருக்கக்கூடிய மேஜர் கொஸ்டின்ஸ் என் கையில் இருக்குது. ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிமைனிங் ஏதாவது விட்டு போயிருந்தால் நான் கமெண்ட்டில் உங்களுக்கு நான் பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்ட், இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் மென்ஷன்ட் இன் திஸ் ஆர்டிகல், இஸ் தேர் நெசசிட்டி நோ அபவுட் இட் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, கைண்ட்லி அப்டேட் சார். இல்லை, தேவையில்லை. ஓகே. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்டில் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆயிருக்கலாம், இல்லை எனி ஸ்பெசிஃபிக் போஸ்ட் இன்க்ளூட் ஆயிருக்கலாம். பட் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான கிரவுண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். விச் ஆர் ஆல் தி போஸ்ட் கம்ஸ் அண்டர் தி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது போக மிஞ்சி போனால் அதுல இருந்து கேள்வி கேட்டால் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் டிஃபைன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் கேட்பாங்க, அது இல்லை. ஓகே. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் அண்ட் கைண்ட் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன், அது தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்து ஏஜி அட்டார்னி ஜெனரல், ஓகே, டஸ் நாட் ஹவ் ரைட் டு ஓட். ஓகே, ஃபைன். பட் மினிஸ்டர்ஸ் ஹவ் த ரைட் டு ஓட், கரெக்டு தான். ஓகே. இஃப் ஹீ இஸ் இன் ஹிஸ் ஹவுஸ், எஸ், அது வரைக்கும் கரெக்ட். அண்ட் மினிஸ்டர் கேனாட் ஓட் இன் அதர் ஹவுசஸ் வேர் ஹி இஸ் நாட் அ மெம்பர், தட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே. ஸோ அட்டார்னி ஜெனரலும் மினிஸ்டரும் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸில் தட் இஸ் மினிஸ்டர் தோ ஹி இஸ் நாட் அ மெம்பர் இன் தட் ஹவுஸ் பட் ஹி ஹேஸ் த ரைட் டு அட்டெண்ட் தி மீட்டிங் அண்ட் ஹி ஹாஸ் த ரைட் டு ஸ்பீக். ஸோ இது ரெண்டும் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு தி அட்டார்னி ஜெனரலுக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் கொடுத்ததா இருக்கு. தோ அந்த மினிஸ்டர் ஹி இஸ் நாட் எலெக்டடா இருந்தாலும், ஓகே, ஸோ தோ ஹி இஸ் நாட் அ மெம்பர் இன் தட் ஹவுஸ் பட் வித்தின் 6 monthsக்குள்ள அவங்க எம்பி ஆயிடலாம் இல்லையா. எம்பி ஆயிட்டா அந்த மினிஸ்டர் போஸ்ட் இருக்கும். அப்போ மினிஸ்டருங்கிறது தோ he may be a member of the parliament or he may not be the member of the parliament. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டெக்ஸ்ட்ல மினிஸ்டரும் அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செஷனை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கிளாரிட்டி. நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பட் இங்கே மீன் பண்ணுறது என்னன்னா, எலெக்டடா ஆர் நான் எலெக்டடா கூட இருக்கலாம் அந்த மினிஸ்டர். ஸோ அவங்களும் என்னன்னா they have the right to attend the meetings and they have the right to speak but they cannot able to right to vote அப்படிங்கிறது தான் அவங்க மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி சொன்னது. ஓகே. ஸோ டீலிமிட்டேஷனை பொறுத்தளவுக்கு நார்மல் ஃப்ரீசிங் இயர் ஃபார் எனி கான்ஸ்டியூன்சி. ஓகே. ஸோ ஜென்ரல் கான்ஸ்டியூன்சிஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரீசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 சென்சஸ் தான். ஓகே. பட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கும் டெரிட்டோரியல் லிமிட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இது போட்டிருந்தாங்க. ஒன்று 84th Amendment Act. இந்த 84th Amendment Actல 1971 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணதை வந்து எலிமினேட் பண்ணி விட்டாங்க. ஓகே. ஓகே 1991 சென்சஸ்க்கு. ஓகே. ஸோ 1991 சென்சஸ்க்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87th Amendment Actல 2001 சென்சஸ்க்கு மாற்றிட்டாங்க. இப்போ கரண்ட்லி வித் ரெஸ்பெக்ட் டு டெரிட்டரி அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கான டெரிட்டோரியல் அலோகேஷன் அப்படிங்கிறது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2001 சென்சஸ் தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ கரண்ட்லி 2001 சென்சஸ் தான் இருக்கு. ஓகே. அடுத்து ராஜ்யசபா கேன் அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் அ ஃபினான்ஸ் பில். இது கொஞ்சம் என்னன்னா வேகான ஸ்டேட்மெண்ட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஸ் பில்ல கேன் அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் அ ஃபினான்ஸ் பில்லான்னு கேட்டால்
ராஜ்யசபா கேன் அமெண்ட், இந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அது அங்கேயே கொடுத்தாச்சு. நம்ம என்னன்னா ஃபினான்ஷியல் பில்லுக்கும் ஃபினான்ஸ் பில்லுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் பில் அப்படிங்கிறது ஆர்டிகல் 117 கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க. பட் ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது ஆக்சுவலி இட் இஸ் கன்சிடர் டு பி அன் மணி பில் கேரக்டர் தான். ஸோ மணி பில் கேரக்டர் அப்படின்னு வரும்போது அப்போ ராஜ்யசபா என்ன பண்ண முடியாதுன்னா கேன் அமெண்ட் ஆர் ரிஜெக்டான்னு கேட்டால் இல்லை, வெறும் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் பண்ண முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ் பில். ஆனால் அவங்க ஏன் அதை அப்படி செட் பண்ணாங்கன்னு தெரில. ஓகே, ஸோ ஃபினான்ஸ் பில்லுக்கும் ஃபினான்ஷியல் பில்லுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ், கேபினெட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் வந்து தட் இஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். ஓகே, அகாமடேஷன் தான் ஹோம் மினிஸ்டர். ஸோ இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கிங்க, ஏன்னா டாக்குமெண்ட்டில் அப்படி தான் இருக்குது, அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில். ஓகே, அடுத்து பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு இட் செல்ஃப் யூனியன் டெரிட்டரி வித் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் செட்டப். சீஃப் மினிஸ்டர் என் ரங்கசாமி ஓத் டேக்கிங் செரிமனி வாஸ் டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் தமிழிசை சவுந்தரராஜன். இஸ் ஓத் டேக்கிங் செரிமனி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அப்பாயின்மெண்ட்டா? எஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்னு வரும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்னருக்கு முன்னாடி ஓத் எடுக்கிற பர்சன்ஸ் இருப்பாங்க வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில். பட் அப்பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தராக இருப்பாங்க. கிளியராக எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. பட் அப்பாயின்மெண்ட் வேற, ஓத் அண்ட் அஃபர்மேஷன் வேற. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரை கிளியராக சொல்லலாம், எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. பட் இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட் தான். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பட் ஓட் டேக்கிங் செரிமனி அது கவர்னரோட பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு எக்ஸாம்பிள் மட்டும் கரெக்டாக டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. பட் இதில் பொறுத்தளவுக்கு அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஓகே, தென் மத்திய பிரதேஷ், ஆமாம் அது ஆக்சுவலாக பேர் கான்ஸ்டியூஷனில் தமிழ்நாடும் மத்திய பிரதேசம் இருந்துச்சு, ஆனால் இப்போ இது இல்லை. ஸோ மத்திய பிரதேஷ் இல்லை தான். ஓகே, இப்போ மத்திய பிரதேஷ் இல்லை. ஓகே, தென் சார் ஓத் ஃபார் பிரசிடென்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் விச் இஸ் மென்ஷன்ட் இன் தி 3rd ஷெட்யூலான்னு கேட்டால் எஸ், ஏன்னா ஓத் ஃபார் தி பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 16 அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐ ஸ்வேர் பை இன் த நேம் ஆஃப் காட் ஆர் சம்திங். ஓகே, ஸோ 60 அது இருக்கும், 3rd ஷெட்யூலில் இருக்காது. ஓகே, ஸோ அது 6th ஷெட்யூலில் இருக்குது, 60 இருக்குது. ஆர்டிகல் 60 பிரசிடென்ட்டோட ஓத் என்ன எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க அங்கேயே இருக்குது, ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஓகே, தென் சார் இன் ப்ராக்டிஸ் கொஸ்டின் மென்ஷன் தட் கவர்னர் கேனாட் ரிட்டன் ஆர் ரிஜெக்ட். இது ஹாஃப் கரெக்ட் ஹாஃப் தப்பு. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஆம்பிகியஸாக போய் விழுந்துருச்சு. ஓகே, ஸோ கவர்னரை பொறுத்தளவுக்கு மணி பில்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீ கேன் வித்ஹெல்ட் ஆர் ரிஜெக்ட். ஓகே, ஸோ வித்ஹோல்ட் பண்ணலாம் ஆர் ஹீ கேன் ரிஜெக்ட், but he cannot reconsider the bill for the state legislature. Okay, so அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா he cannot return ஆன்னு கேட்டால் அது கரெக்ட். ஆனால் reject money bill ஆன்னு கேட்டால் he cannot return. ஓகே, ஃபைன். ஆர் ரிஜெக்ட் மணி பில், ரிஜெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆர் ரிஜெக்ட் மணி பில், ஆனால் ஸ்டேட்மெண்ட் ராங்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை மாற்றிக்கங்க. ஓகே, ஸோ cannot return the bill at the same time he can reject the money bill. ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஆம்பிகியஸாக போய் விழுந்துருச்சு, அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, ஸோ கவர்னரோடது தனித்தனியாகவே பார்ப்போம். ஓகே, ஸோ கவர்னரை பொறுத்தளவுக்கு ஹீ கேனாட் ரிட்டர்ன் தி மணி பில். ஓகே, அஸ் வெல் அஸ் ஆர் கவர்னர் ரிஜெக்ட் மணி பில்லான்னு கேட்டால் எஸ். இந்த இடத்துல ராங் ஸ்டேட்மெண்ட்டாக அது கொடுத்துருப்பாங்க, பட் சேஞ்ச் பண்ணிக்கிங்க, தட் இஸ் கரெக்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் சேம் ரூல் ப்ராசஸ்ன்னு கேட்டால் எஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொஹிபிட்ஸ் த ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் டு ப்ளீடான்னு கேட்டால் எஸ். ஆர்டிகல் 124 clause 7 it is that is they cannot able to practice anywhere. Okay, கவர்னர் கேனாட் ரிட்டர்ன் ஆர் ரிஜெக்ட் மணி பில், இதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. ஸோ 3 கிளாஸஸ்க்கு தான் இருக்குது. அடுத்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து இதில் முடிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் ஒரு 5 கிளாஸ் முடிச்சிருக்கோம். 5 கிளாஸ்லையுமே கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு ரிவிஷன் பண்ணி முடிச்சாச்சு. 1 or 2 எலிமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம், அது ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க மற்ற ஏரியாவில். ஓகே, ஸோ இதை ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா சாலிடாக ஒரு 7 கொஸ்டின் கிட்ட ஆன்சர் பண்ண முடியும். ரிவிஷனை இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு 7 மணி நேரத்தில் இந்த ரிவிஷன் நீங்கள் முடிச்சிடலாம். ஒரு 3 தடவை திருப்பி இதை கேட்குறீங்கனாலே உங்களுக்கு லிமிஷன் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். உங்களுக்கு செட் ஆஃப் புக்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ லட்சுமிகாந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணல, அதுதான் நீங்கள் ஒரு புக்கு உங்களுக்குன்னு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கோங்க. எந்த ஏரியாவை ஸ்பெஷலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த ஒரு 5 டேஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே, ஸோ பாலிட்டியை பற்றின ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணியிருப்போம் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை கம்ப்ளீட் பண்ணுறேன். அடுத்து நம்ம டெஸ்ட் டிஸ்கஷன் அன்னைக்கு நம்ம பார்க்கலாம் திருப்பி. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ.